ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. இந்த வாய்ஸ் கிளியராக கேட்குதாமா உங்களுக்கு? ஓகே, சரி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், என்ன விஷயம்டா? ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்? நாங்கள் 2022 பாஸ் பேப்பரில் என்ன பார்த்தோம் லாஸ்ட்டாக? 2022 பாஸ் பேப்பர் லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் நாங்கள்? எம்சிக்யூலாம் பார்த்து முடிச்சாச்சா நம்ம? இன்னைக்கு ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் பண்ணணுமா? நம்ம படித்தது வரைக்கும் உள்ள எம்சிக்யூலாம் பார்த்து முடிச்சாச்சு தான் 2022. பார்த்து முடிச்சாச்சு தானேம்மா? ஓகே. 2022 பாஸ் பேப்பரில் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம் தான் இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தோம் தான் நம்ம 2022 பாஸ் பேப்பரில். எனிவன், ஆம் யாராவது சார். சொல்லுங்க. பார்த்துட்டோம் எம்சிக்யூ எல்லாம். எம்சிக்யூ பார்த்துட்டோம். இன்னைக்கு ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் பண்ணணும் தானே? ஓகே, இன்னைக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் தானே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஆம் சார். சரி. ஓகே, அதான் நான் கேட்டது. ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இனி உங்களுக்கு சாட்டர்டே மாதிரி பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா மாடல் பேப்பர் கிளாஸஸ் அண்ட் பாஸ் பேப்பர் கிளாஸ் நடக்கும். சண்டே மாதிரி எக்ஸாம்ஸ் நடக்கும். ஓகே, சண்டே ஈவினிங் டைமில் ஃபுல்லாகவே எக்ஸாம்ஸ் நடக்கும். ஓகே, சரி. ஓகே. ஸோ கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அப்போ இன்னைக்கு பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா மாடல் பேப்பர் கிளாஸும் இருக்குது, இப்போ பாஸ் பேப்பர் கிளாஸும் நடக்கும். ஓகே, சரி. ஓகே. ஸோ கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இந்த கேள்வியை பாருங்க. மட்டங்காணல் எனப்படுவது ஒரு மட்டத்தின் உயரத்தை மற்றுமொரு மட்டத்திற்கு சார்பாக தீர்மானிக்கும் செயல்முறை தான் மட்டங்காணல் என அழைக்கப்படுகின்றது. ஸோ மட்டங்காணல் என்றால் என்ன? ஒரு மட்டத்தின் உயரத்தை மற்றொரு மட்டத்திற்கு சார்பாக தீர்மானிக்கிற செயல்முறை. உனக்கே தெரியும், சாதாரணமா ஒரு மட்டங்காணலுக்கு வரைவிலக்கணம் என்ன சொல்லி கொடுத்தேன் உனக்கு? ஞாபகம் இருக்கா? ஒரு மட்டங்காணலுக்கு வரைவிலக்கணம் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஞாபகம் இருக்கா? புவியினுள் அல்லது புவியின் மேற்பரப்பில் அல்லது புவிக்கு மேலான பகுதியில் காணப்படுகின்ற யாதாயினும் ஒரு புள்ளி ஒன்றின் சார்பளவிலான எண்ணத்தை துணிதல். ஏற்று. ஏற்றம் அல்லது உயரத்தை துணிதல். சார்பளவிலான அமைவுன்னு வரும்போதுதான் அது என்னத்துக்குள்ள வரும்? நில. நில அளவைக்குள்ள வரும். வெரி குட். ஓகே, சரி. அப்ப மட்டங்காணலின் போது பயன்படுத்தப்படுகின்ற பீடக்குறி வகைகள் இரண்டே குறிப்பிடுகள். உங்களுக்கு தெரியும், மட்டங்காணல்ல பயன்படுத்தப்படுற பீடக்குறி ரெண்டு வகையான பீடக்குறி இருக்கு. அதுக்கு முதல் பீடக்குறினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் உனக்கு. பீடக்குறின்றது என்னது நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? யாதாயினும் ஒரு மட்டத்தில், ஓகே, யாதாயினும் ஒரு மட்டம் அல்லது கடல் மட்டத்தில் இருந்து குத்துயரம் அறியப்பட்ட குத்துயரம் அறியப்பட்ட நிலையான. நிலையான புள்ளி தான் நிலையான. எஸ், நிலையான புள்ளி தான் எவ்வாறு அழைக்கப்படும்? பீடக்குறி என அழைக்கப்படும். பீடக்குறியில ரெண்டு வகை இருக்கு. ஒன்று தற்காலிக பீடக்குறி, இன்னொன்று நிரந்தர பீடக்குறி. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் பெஞ்ச்மார்க் அண்ட் டெம்பரரி பெஞ்ச்மார்க்னு சொல்லி சொல்லுவாங்க. இது மறந்துடாதீங்க. அடுத்த கேள்வி, மட்டங்காணலின் போது பீடக்குறியின் பிரதான பயன்பாடு யாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், மட்டங்காணலின் போது பீடக்குறியிட பிரதான பயன்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. பீடக்குறி என்றால் என்னன்னு கேட்கல. பீடக்குறியிட பிரதான பயன்பாடு என்னதுன்னா, நீ மட்டங்காணலின் போது அளவை வேலைகளை, ஓகே, மட்டங்காணலின் போது அளவை வேலைகளை ஆரம்பிக்கின்ற ஆரம்ப நிலையமும் பீடக்குறி தான். நீ முடிக்கின்ற நிலையமும் என்னவா இருக்கும்? பீடக்குறியா தான் இருக்கும். ஏன்னா நான் உனக்கு சொல்லும் போதே சொல்லி கொடுத்துருக்கேன். பீடக்குறியை பொறுத்த வரைக்கும் பத்தி இருந்துச்சுன்னா, நாங்க மட்டங்காணலின் போது ஆரம்பிக்கிற இடமும் பீடக்குறியிலேயே ஆரம்பிச்சு நாங்க முடிக்கும் போதும் இதுல முடிக்கணும். பீடக்குறியிலேயே நாங்க என்ன செய்யணும்? முடிக்கணும். அப்ப மட்டங்காணலிட பீடக்குறியிட பிரதான பயன்பாடுன்னு கேட்கும்போது அளவை வேலைகளை ஆரம்பிக்கின்ற ஆரம்ப நிலையமாக பயன்படுத்தப்படுதல் அப்படின்னு சொல்லி எழுதுறது தான் சரியா இருக்கும். அதுல பாருங்க, அந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கு, அதுதான் கீவேர்ட். அவங்க எதிர்பார்க்கிற கீவேர்டு அதுதான், அளவை வேலைகளை ஆரம்பிக்கின்ற ஆரம்ப நிலையம். அப்ப இது மறந்துடாதீங்க என்னைக்குமே. அடுத்தது, சரி, இதுக்கு முதல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க ஞாபகம் இருக்கா? ஒரு பீடக்குறி எடுத்துக்கிட்டா, மலை உச்சியிலோடு உள்ள மலை உச்சியில் உள்ள ஒரு பீடக்குறியின் குத்துயரத்தை அளவிடுவதற்கு பயன்படுத்துற ஒரு நில அளவை நுட்ப முறை என்னது? ஒளிப்பட நிழல். வெரி குட் அம்மா, ஒளிப்பட நில அளவை முறை. அடுத்தது, ஒரு மட்டங்காணலின் போது திரும்பட் புள்ளி ஒன்றில் எடுக்கப்படுகின்ற பிரதான இரண்டு வாசிப்புகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. உனக்கு தெரியும், திரும்பட் புள்ளினா நான் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், டேர்னிங் பாயிண்ட். அதுல இன்னொரு பேர் இருக்கு, மாறும் புள்ளின்னு கூட சொல்லுவாங்க.
திரும்பட் புள்ளி எப்படி சொல்லுவாங்க? மாறும் புள்ளின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேயா? இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க? திரும்பட் புள்ளியை டேர்னிங் பாயிண்ட் இல்லைன்னா மாறும் புள்ளியை சேஞ்சிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஒரே விஷயம் தான். உனக்கு டேர்னிங் பாயிண்ட்னா சிம்பிளா சொல்லி கொடுத்துருக்கேன். என்னது? ஒரு புள்ளியை நோக்கி முன்னோக்கு வாசிப்பும் பின்னோக்கு வாசிப்பும் எடுக்கப்பட்டிருந்தால் அப்புள்ளிக்கான சிறப்பு பெயர் தான் என்னது? திரும்பட் புள்ளி. விளங்குதா? அப்போ ஒரு மட்டங்காலின் போது திரும்பட் புள்ளியில் எடுக்கப்படுகின்ற பிரதான இரண்டு வாசிப்புகள் என்னதுன்னு கேட்டா, ஒரு முன்னோக்கு, இன்னொன்னு என்னது? ஒரு பின்னோக்கு. அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாரு. என்னைக்கும் திரும்பட் புள்ளி ஒன்று எடுக்கப்பட்ட பிறகு கட்டாயம் என்ன நடக்கும்? கட்டாயம் நாங்க ஒரு முன்னோக்கு வாசிப்பு பின்னோக்கு வாசிப்பு எடுப்போம். கட்டாயம் திரும்பட் புள்ளிக்கு பிறகு என்ன நடக்கும்? நல்லா யோசிச்சுட்டு சொல்லு, நான் படிச்சு கொடுத்துருக்கேன். நல்லா யோசி. நல்லா யோசிச்சு அதுக்கு பதில் இருக்கு உங்களுக்கு. மட்டங்காணலின் போது திரும்பட் புள்ளியில் எடுக்கப்படுகின்ற இரண்டு வாசிப்பு என்னது? ஒரு முன்னோக்கு ஒரு பின்னோக்கு எடுப்பாங்க கட்டாயம். அப்ப முன்னோக்கு பின்னோக்கு. முன்னோக்குனா எஃப்எஸ், பின்னோக்குனா பிஎஸ். பேக் சைட் ரீடிங், ஃபோர் சைட் ரீடிங். இப்ப நான் கேட்கிறேன், ஒரு திரும்பட் புள்ளி எடுத்த பிறகு கட்டாயம் இன்னொரு விஷயம் நடக்கும். என்ன நடக்கும்? ஒரு திரும்பட் புள்ளிக்கு பிறகு உபகரண நோ குத்துயரம் இல்ல, எதிர்ந்த தானம் மாறும். உபகரணம் எஸ், உபகரண உயரம் என்ன நடக்கும்? உபகரண உயரம் ஒவ்வொரு திரும்பட் புள்ளியிலும் உபகரண உயரம் என்ன நடக்கும்? மாறுபடும். மாறுபடும். உபகரண உயரம், எஸ், வெரி குட். உபகரண உயரம் மாறுதா இருந்தா கருவியின் தானம் என்ன நடக்குதுன்னு அர்த்தம். கருவியின் தானம், நகருது. எஸ், கருவியின் தாரம் என்ன நடக்குது? இருந்ததை விட அடுத்ததுக்கு என்ன நடக்குது? ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளிக்கு கருவி என்ன நடக்குது? மாறுது. வெரி குட். ஓகே, கருவியின் தானம் மாறுது. அப்ப மறந்துடாத, இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு மட்டங்காணலின் போது திரும்பட் புள்ளியில் எடுக்கப்படுற பிரதான ரெண்டு வாசிப்புகள், ஒரு முன்னோக்கு இன்னொன்னு பின்னோக்கு. என்னைக்கு ஒரு திரும்பட் புள்ளி எடுத்த பிறகு பாத்தீங்கன்னா கட்டாயம் கருவியின் தானம் மாறும். கருவியின் தானம் மாறுச்சுன்னா கட்டாயம் என்ன மாறும்? உபகரண உபகரண உயரம். உயரம் மாறும். வெரி குட். எச்ஐ. குட். அடுத்தது, வேற்றுமை மட்டங்காணல் பயன்படுத்தப்படுகின்ற முக்கியமான சந்தர்ப்பங்கள் இரண்டை குறிப்பிடுது. நான் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். வேற்றுமை மட்டங்காணல் பயன்படுத்தப்படுற முக்கியமான சந்தர்ப்பங்கள் உனக்கு தெரியணும். ஒரு வேற்றுமை மட்டங்காணல் எப்ப பயன்படுத்துவாங்க அப்படின்னா, நீ மட்டங்காணல் எங்கெங்க பயன்படுத்துறியோ, மட்டங்காணல பொதுவா எங்கெங்க பயன்படுத்துற? கட்டடங்கள் நிர்மாணிக்கும் போது, நீர்ப்பாசன கால்வாய்கள் அமைக்கும் போது, நீர் உயர்த்தலின் போது, பாதைகள் அமைக்கும் போது, மட்காப்பு செயற்பாடுகளின் போது, வடிகால் தொகுதிகளை பராமரிக்கும் போது, இந்த மாதிரி கருமங்கள்ல பாத்தீங்கன்னா நாங்க வேற்றுமை மட்டங்காணல பயன்படுத்துவோம். இந்த வேற்றுமை மட்டங்காணல் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. திருப்பி சொல்றேன், வேற்றுமை மட்டங்காணல் எடுத்துக்கிட்டீங்களா இருந்துச்சுன்னா, இது மட்டங்காணலுக்கு நீ என்ன முக்கியமான சந்தர்ப்பங்கள் எங்கெங்க எழுதுறியோ அதே விஷயத்தை தான் வேற்றுமை மட்டங்காணலுக்கு எழுது. இதுவே நான் இதே கேள்வியை மாத்தி கேட்கிறேன். பக்கத்தொற்ற மட்டங்காணல் பயன்படுத்தப்படுற முக்கியமான சந்தர்ப்பம் ஒன்றை குறிப்பிடுக. யாராவது சொல்லு. பக்கத்தோற்ற மட்டங்காணல் எப்ப பயன்படுத்தும்? சொல்லி கொடுத்திருக்கேன். நிரப்ப வேண்டிய மண்ணிட அளவு, வெரி குட், இல்லாட்டி வெரி நாங்க குட், அகற்ற வேண்டிய மண்ணிட அளவு. வெரி குட். ஆமா, வெரி குட். நிரப்ப வேண்டிய மண்ணின் அளவையும் அகற்ற வேண்டிய. ஓகேயா? ஒரு இடத்துல பாத்தீங்களா இருந்தா இந்த குன்றும் குழியுமா இருக்கும் தெரியுமா? அப்ப மண்ணை எந்த இடத்துல வெட்டி மண்ணை எந்த இடத்துல வெட்டணும், எந்த இடத்துல மண்ணை நிரப்பணும், இந்த சந்தர்ப்பத்தின் போது பாத்தீங்களா இருந்தா நாங்க பயன்படுத்துற மட்டங்காணல் பக்கத்தோற்ற மட்டங்காணல். ஓகேயா? இது மறந்துடாதீங்க என்னைக்கு. இப்ப மேற்றுமை மட்டங்காணல் எங்க பயன்படுத்துவாங்க, பக்கத்தோற்ற மட்டங்காணல் எங்க பயன்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உனக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த வேற்றுமை மட்டங்காணல். சரி, உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். மட்டங்காணல்ல பிரதான வகை ரெண்டு வகை என்னது? என்னென்ன விஷயத்துக்கு அமைவாக மட்டங்காணலை வகைப்படுத்துறாங்க படிச்சு கொடுத்துருக்கேன். இந்த ஞாபகம் இருக்கா உனக்கு? அதோட குறிக்கோள்களுக்கு அமைவாக மட்டங்காணல குறிக்கோள்களுக்கு அமைவாக எத்தனை வகைப்படுத்துறாங்க? 3 வகை வகைப்படுத்துறாங்க. என்னென்ன வகை? வேற்றுமை மட்டங்காணல், பக்கத்தோற்ற மட்டங்காணல், வகையீட்டு மட்டங்காணல், அதான் இடைவிலக்கவியல். இடவிலக்கவியல் மட்டங்காணல். வேற்றுமை மட்டங்காணலோட மறுபெயர் தான் என்னது? வகையீட்டு மட்டங்காணல். வகையீட்டு மட்டங்காணல். வெரி குட். வேற்றுமை மட்டங்காணலோட மறுபெயர் தான் வகையீட்டு மட்டங்காணல். விளங்குதா? அடுத்தது பக்கத்தோற்ற மட்டங்காணல். அடுத்தது இடவிலக்கவியல் மட்டங்காணல். இடவிலக்கவியல் மட்டங்காணல், டொபோகிராபிக் லெவலிங். அப்ப சொல்லுங்க, இடவிலக்கவியல் மட்டங்காணலுக்கு மறுபெயர் தான் எப்படி சொல்லுவாங்க? நிலத்தோற்ற நிலத்தோற்ற மட்டங்காணல். ஓகேயா? சோ இது மறந்துடாதீங்க இன்னைக்கு. இப்ப சொல்லுங்க, அதே மட்டங்காணல பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோ, அதே மட்டங்காணல இதன் அடிப்படையில் எப்படி வகைப்படுத்துறாங்க? அதாவது அது மட்டங்காண வேண்டிய 2 புள்ளிகளின் கிடைத்தூரத்தின் அடிப்படையில மட்டங்காணல் எவ்வாறு வகைப்படுத்துறாங்க? மட்டங்காணல் எளிய மட்டங்காணல், போக்கு Yes. மட்டங்காணல். எஸ், எளிய மட்டங்காணல். அடுத்தது போகு மட்டங்காணல். ஓகே, எளிய மட்டங்காணல் அடுத்து என்னது?
போகும் மட்டங்கானல் இப்படி வகைப்படுத்துறாங்க. அப்ப இது கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்கம்மா, சரிதானே? எக்ஸாமுக்கு கேட்கும் போது நீங்க ஆன்சர் பண்ணக்கூடியதா இருக்கணும் கட்டாயமா. ஓகே, இதுல எதுவும் டவுட் இருக்காடாமா உங்களுக்கு? இதுல எதுவும் டவுட் இருக்கா? எனிவன் டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, அப்ப ஞாபகத்துல வச்சுக்கோ. அப்ப மட்டம் காண வேண்டிய இரண்டு இடங்களுக்கு இடையில இரண்டு இடங்களுக்கு இடையிலான தூரத்துக்கு அமைவாக எதை வகைப்படுத்துறாங்க? மட்டங்காணலை வகைப்படுத்துறாங்க. என்ன அடிப்படையில? எளிய மட்டங்காணல், அடுத்தது எளிய மட்டங்காணல், அடுத்தது போகும் மட்டங்கானல். போகு மட்டங்காணல். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த எளிய மட்டங்காணல் போகு மட்டங்காணல் வகைப்படுத்துறாங்க தானே? இது எந்த மட்டங்காணல் வகைப்படுத்துறாங்க? இப்படி எளிய மட்டங்காணல் போகு மட்டங்காணல் அவங்க வகைப்படுத்துறது எந்த மட்டங்காணல்? வகையீட்டு மட்டங்காணல். எஸ், வேற்றுமை மட்டங்காணல தான் அவங்க ரெண்டா வகைப்படுத்துறாங்க. எதன் அடிப்படையில? இரண்டு இடங்களுக்கு இடையிலான கிடைத்தூரத்தின் அடிப்படையில. வகையீட்டு மட்டங்காணல தான் அவங்க எவ்வாறு வகைப்படுத்துறாங்க? ரெண்டா வகைப்படுத்துறாங்க. ஒன்னு எளிய மட்டங்காணல், இன்னொன்னு போகு மட்டங்காணல். அப்ப மட்டங்காணல் எடுத்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, அது சம்பந்தமா கேள்வி 2022 வந்திருக்கு. அப்ப 23, 24ல பெருசா வரல. அப்ப 25ல பாத்தீங்கன்னா வர சான்சஸ் இருக்கு. அப்ப கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மட்டங்காணல் சம்மந்தப்படுத்தி எல்லா பாஸ் பேப்பர்லயும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு இருக்கு, விளங்குதா? எஸ்ஏலையும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அப்ப நீங்க அதுக்கேற்ற மாதிரி என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, கட்டாயம் படிச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, மனித பயன்பாட்டிற்கென மழைநீரை சேகரித்து களஞ்சியப்படுத்தி வைத்தல் மழைநீர் சேகரிப்பு எனப்படுகின்றது. மழைநீர் சேகரிப்பின் பிரதான சூழலியல் அனுகூலங்கள். ஸோ இதை கொஞ்சம் கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன் தெரியுமா நான் நோட் பண்ண சொல்றேன்? மழைநீர் சேகரிப்பை பத்தி ஸ்ட்ரக்சர்ல கேட்டு வந்துருச்சு, பட் எஸ்ஏல வரல. எஸ்ஏல வந்தா எப்படி சார் வரும் அப்படின்னு கேட்டா, மழைநீர் சேகரிப்போட முக்கியத்துவத்தை பத்தி கேட்டு வரலாம். இல்லைன்னா மழைநீர் சேகரிப்புன்ற இது இருக்குதானே அமைப்பு, அந்த அமைப்பை வரைஞ்சு ஒவ்வொரு அமைப்புல காணப்படுற ஒவ்வொரு அம்சங்களையுமே விளங்கப்படுத்த சொல்லி வரலாம். இது வரைக்கும் அது வரல. இது நான் எக்ஸ்பெக்டேஷன் கொஸ்டின்ல வச்ச ஒரு கேள்வி. நான் எக்ஸ்பெக்டேஷன் வச்ச கேள்விகள்ல உண்டு இது. இந்த வருஷம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ல வச்ச கேள்விகள்ல உண்டு தான் இது. சரியா? அப்ப இது என்னைக்குமே மறந்துடாதீங்க. ஓகே, ஏன் சொல்றேன் அப்படின்னு தெரியும் கேட்டீங்கன்னா, ஓகே, ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன் கேட்டீங்களா இருந்தா, இந்த கேள்வி நான் ஒவ்வொரு வருஷமும் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு கேள்விகள் உண்டு, சரிதானே? அப்ப கட்டாயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, கிளியரா? அப்ப சார் சார் சொல்லுங்க. இந்த சமாந்தர வலுவும் வரிசையாக்கட்கோட்டு வலுவும் உண்டா? ரெண்டு ஒண்ணு தான். சமாந்தர வலுவும் நேர்வரிசையாக்கல் வலு ரெண்டுமே ஒண்ணு தான் கிட்டத்தட்ட. ஓகேயா? ஓகே சார். இந்த நேர்வரிசையாக்கல் வலு பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் தானே நான் ஏற்கனவே. நேர்வரிசையாக்கல் வலு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நேர்வரிசையாக்கல் வலு இனங்காண்டதுக்கு பயன்படுத்துற சோதனை இருமுனை சோதனை. இருமுனை சோதனை. அதே மாதிரி நேர்வரிசையாக்கல் வலுவை நீக்கிறதுக்காக நாங்க என்ன செய்யணும்? உபகரணத்தை எப்போதும் முன்னோக்குக்கும் பின்னோக்குக்கும் இடையே. எஸ், உபகரணத்தை எப்போதும் நாங்க என்ன செய்யறது அப்படின்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, முன்னோக்குக்கும் பின்னோக்குக்கும் நடுவே தாபிக்கிறது. விளங்குதா? முன்னோக்குக்கும் பின்னோக்குக்கும் நடுவே தாபிக்கிறது. ஓகே, அப்படி நான் நடுவே தாபிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த நேர்வரிசையாக்கல் வலு என்ன செய்யப்படும்? இல்லாமக்கப்படும். ஓகே, இது மறந்துடாதீங்க. இது ஒரு வேளை கேள்வி அந்த வரும் உங்களுக்கு. அப்படி கேள்வி வந்துச்சுன்னா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நேர்வரிசையாக்கல் வலும் சமாந்தர வலும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், சரிதானே? ஓகே, கிளியரா? அப்ப ஓகே சார். சரி, அடுத்தது. ஸோ ஜஸ்ட் ஓகே, சரி. அடுத்தது, மனித பயன்பாட்டிற்கென மழைநீரை சேகரித்து. ஓகே, இந்த கேள்வியை பாருங்க. மழைநீர் சேகரிப்பின் பிரதான சூழலியல் அனுகூலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சூழலுக்கு என்ன அனுகூலம்னு கேட்கறாங்க. சிம்பிளா, மழை நீரை நீ சேகரிக்கிறனால சூழலுக்கு என்ன அனுகூலம்? முதலாவது அனுகூலமே நீ என்ன எழுதலாம்? சூழல் ரீதியா என்ன அனுகூலம் சொல்லுவேன்? சூழல் ரீதியா நீ மழை நீரை சேகரிக்கிறனால உனக்கு என்ன அனுகூலம் சொல்லு. நிலத்தடி நீர் கனவளவு அதிகரிக்கப்படுது. இப்ப நான் கேட்கிறேன் என்னதுன்னா, மழைநீர் சேகரிப்பின பிரதான சூழலியல் அனுகூலங்கள் ஒண்ணுதான் நான் கேட்கிறேன். இப்ப அது சரி, நீங்க சொல்றது நிலத்தடி நீரை நிலத்தடி நீரின் கனவளவு அதிகரிக்கிறது. ஓகே, எஸ், அதுதான் ஃபர்ஸ்ட். மண்ணரிப்பை குறைக்கிறது. ஏன் சார் மண்ணரிப்பை குறைக்கிறது ஃபர்ஸ்டாவே சொல்றீங்கன்னா,
மழை நீரை நீ சேகரிக்கும் போது சரியா, அந்த மழை நீர் நிலத்தை வந்தடைகிறது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, நிலத்தை அதிகமா வந்தடைகிறது தவிர்க்கப்படுது. விளங்குதா? அப்படி அதிகமா வந்தடையும் போது கட்டாயம் அந்த மழை நீர் என்ன செய்யும்? ஓடி வழியும். அது ஓடி வழிஞ்சிச்சுன்னா கட்டாயம் மண்ணரிப்பு ஏற்படும். அந்த மண்ணரிப்பை குறைக்கிறதுக்காக தான், விளங்குதா, அந்த மண்ணரிப்பை குறைக்கிறதுக்காக தான் மழை நீரை நாங்க என்ன செய்யறோம்? சேகரிக்கிறோம். அது மட்டும் இல்லாம நிலக்கீழ் நீரின் அளவை பேணுதல் மற்றும் வெள்ள நிலைமைகளை குறைப்பதற்காக பாத்தீங்களா இருந்துச்சுன்னா நாங்க என்ன செய்யறோம் கேட்டீங்களா இருந்தா பயன்படுத்துறோம். அப்ப மறந்துடாத, மழைநீர் சேகரிப்பின் பிரதான சூழலியல் அனுகூலங்கள் இரண்டை குறிப்பிடுகன்னு கேட்டா, ஒண்ணு நிலக்கீழ் நீரின் அளவை பேணுதல், அடுத்தது வெள்ள நிலைமைகளை குறைப்பதற்கு, அடுத்தது மண்ணரிப்பினை குறைப்பதற்கு. இது மறந்துடாதீங்க இன்னைக்கு. சரி, வேற என்ன சார், வேற என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொன்னு இருக்கு, நீர் மாசடைதலை தவிர்ப்பதற்கு. அது என்ன நீர் மாசடைதலை தவிர்ப்பதற்கு? நீ மழைநீர் சேகரிக்கிறதுக்கும் நீர் மாசடைறதுக்கு என்ன சம்பந்தம்? சிம்பிளா யோசி. மழை நீரை நீ சேகரிக்கும் போது சரியா, நான் முதல் என்ன சொல்லி கொடுத்தேன் உனக்கு? மழை நீரை நீ சேகரிக்கும் போது நில மேற்பரப்புல ஓடி வழிதல் தவிர்க்கப்படும். நில மேற்பரப்புல ஓடி வழிதல் தவிர்க்கப்பட்டா நீ யோசிப்பாரு, அந்த ஓடி வழியிற நீர் எல்லாமே போயிட்டு எங்க போகும்? நீர்நிலைகளை தான் அடையும். நீர்நிலைகள் அடைஞ்சு நீர்நிலையோட கலங்கல் தன்மையை அதிகரிச்சு விடும், இல்லாட்டி நீரை மாசடைய செய்யும். அதனாலதான் மழைநீர் சேகரிப்பின்ற பிரதான சூழலியல் அனுகூலம்னு கேட்டாங்களா இருந்தா, ஒண்ணு நிலக்கீழ் நீரின் கனவளவை அதிகரித்தல், வெள்ள நிலைமைகளை குறைப்பதற்கு அல்லது மண்ணரிப்பினை குறைப்பதற்கு, நீர் மாசடைதலை தவிர்ப்பதற்கு. இது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா வந்து இங்க பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க, மண்ணின் உவர்த்தன்மை சார் பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு மற்றும் பாதகமான ரசாயன அயன்கள் கொண்டிராமை. இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. நீங்க ஈஸியா யோசிங்களேன். மழைநீர் சேகரிக்கிறதுனால பிரதான சூழலியல் அனுகூலம் என்னன்னு கேட்டா, ஒண்ணு நீர் மாசடைதலை தவிர்ப்பதற்கு, இன்னொன்னு மண்ணரிப்பினை குறைப்பதற்கு மற்றும் வெள்ள நிலைமைகளை குறைப்பதற்கு மற்றும் நிலக்கீழ் நீரின் கனவளவை அதிகரிப்பதற்கு. இது கிளியரா உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கறது? நான் சொல்லிக் கொடுத்தது கிளியரா உங்களுக்கு? இது நான் சொன்னது இப்ப நான் கேட்கிறேன் உங்களுக்கு, இப்ப இந்த மழைநீர் இருக்கு தானே, இந்த மழைநீர் சேகரிக்கிறதுல பிரதான முக்கியத்துவம்னா என்னன்னு சொல்லுவீங்க? பிரதான முக்கியத்துவம்னா சூழலியல் அனுகூலத்தை தவிர்த்து வேற என்னென்ன முக்கியத்துவங்கள் சொல்லுங்க? சூழலியல் அனுகூலத்தை தவிர்த்து வேற என்னென்ன முக்கியத்துவம் மழை நீரை சேகரிக்கிறனால உங்களுக்கு? மழை நீரை சொல்லுங்க. வறட்சியை குறிக்கிறது. என்னது விலங்குல? ஓகே, வேற? மழை இல்லாத வறட்சி காலங்கள்ல பயன்படுத்துறதுக்கு. ஓகே சரி, வறட்சி காலங்கள்ல பயன்படுத்துறது. கேள்வியை குறைச்சு கொள்ளலாம். இதுதான் மெயினான விஷயம். இதைத்தான் நீ முதலாவது எழுதியிருக்கணும். விளங்குதா? மழைநீர் சேகரிப்பிட பிரதான முக்கியத்துவத்துல ஒன்று என்னதுன்னு கேட்டீங்கன்னா, நீருக்கான கேள்வியை முகாமை செய்து கொள்ளலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், நீர் என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட வளம். விளங்குதா? அப்ப நீர் என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட வளம்னால அந்த நீரை பாத்தீங்களா இருந்துச்சுன்னா சரியா நாங்க முகாமை செய்யணும். அப்ப நாங்க உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப எங்களுக்கு நாங்க குழாயடி தண்ணியை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்காம நாங்க என்ன செய்யலாம்? மழை நீர்ன்றது சுத்தமான நீர் தான். எதை ஒப்பிடக்குள்ள? கழிவு நீரை ஒப்பிடக்குள்ள மழை நீர்ன்றது சுத்தமான நீர். இப்போ உனக்கிட்ட ரெண்டு நீர் தாரேன், உனக்கு கழிவு நீர் மழை நீர், இது ரெண்டுல ஏதாவது குடிப்ப? அப்படின்னு ரெண்டுல ஏதாவது ஒண்ணு குடிக்கணும் கட்டாயம். நீ எதை குடிப்ப? சும்மா சொல்ற, கட்டாயம் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு குடிக்கணும். நீ கழிவு நீர் போக்கு தண்ணியை குடிப்பியா, இல்லாட்டி சாக்கடை தண்ணியை குடிப்பியா, மழை நீரை குடிப்பியா? மழை நீரை. ஏன் நான் சொல்றேன் மழை நீரை குடிக்க கூடாது அதுக்குன்னு நான் சொல்றேன். ஏன் மழை நீரை குடிப்பேன்னா, உனக்கு ஒப்பீட்டளவில் சாக்கடை கழிவு நீரை ஒப்பீட்டளவில் மழை நீர் என்பது பத்தியா இருந்துச்சுன்னா உனக்கு நல்லதுதான், சுத்தமானது. ஆனா என்ன, மழை நீரை பரிகரிப்புக்கு ஏற்படுற செலவு என்பது குறைவு. கழிவு நீரை பரிகரிச்சு நீ குடிக்கிறதுக்கு யூஸ் பண்றதை விட மழை நீரை பரிகரிச்சு குடிக்கிறதுக்கான செலவு என்பது குறைவானது. அதனால பாத்தியா இருந்தா நீருக்கான கேள்வியை முகாமை செய்து கொள்வதற்காக நீங்க கட்டாயம் மழை நீரை நாங்க என்ன செய்யணும்? சேகரிக்கணும். அடுத்தது, மேம்பட்ட தொழில்நுட்பம் தேவைப்படுவதில்லை. ஓகே, அது என்ன மேம்பட்ட தொழில்நுட்பம் தேவைப்படுவதில்லை? உனக்கே தெரியும், மழை நீரை சேகரிக்கிறதுக்கு பத்தியா இருந்துச்சுன்னா நாங்க ஒரு சின்ன தொட்டி இருந்தாவே நாங்க சாதாரணமா சேமிச்சுட்டு போயிடலாம். அதுக்கு பெரிய 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 என்ன சொல்றது, அந்த அளவுக்கு கட்டமைப்புகள்லாம் தேவையில்லை. சாதாரண ஒரு கட்டமைப்பு இருந்தா போதும். மேம்பட்ட தொழில்நுட்பம்ன்றது தேவையில்லை. வேற என்ன? சமையலறை தேவைகளுக்கு பயன்படுத்தலாம், வீட்டு தோட்ட செய்கைகளுக்காக பயன்படுத்தலாம், தீயணைத்தல் போன்ற அவசர நிலைமைகளுக்காக பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப அவன் கேட்கிற முக்கியத்துவம்டாமா ஸ்பெசிபிக்கா சூழலியல்னு கேட்டா சூழல் சார்ந்தது எழுது. சும்மா அனுகூலங்கள் அல்லது முக்கியத்துவங்கள்னு கேட்டா பொதுவா நீ எழுது. பொதுவான நீ என்ன எழுத போற? நீரை பரிகரிப்பதற்கு செலவாகும் செலவை குறைத்துக் கொள்ளலாம், நீருக்கான கேள்வியை முகாமை செய்து கொள்ளலாம்,
விளங்குதா? அந்த மாதிரி பொதுவா நீ எழுதணும். மேம்பட்ட தொழில்நுட்பம் தேவையில்லை, சமையலறை தேவைகளுக்கு பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி பொதுவான விஷயத்த சொல்லி பழகு. சரியா? சரி, மறந்துடாதே இன்னைக்குமே. ஓகே, இதை மறந்துடாது. ஓகே, அடுத்தது, வளிமண்டலத்தில் தாளமுக்க நிலைமை ஏற்பட்டுள்ளமையால் தாழ்நிலங்கள், மலைப்பாங்கான பிரதேசங்கள் ஆகியவற்றில் வாழும் மக்களை கவனமாக இருக்குமாறு இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. உங்களுக்கு இதுல இருந்து என்ன விளங்குது? வளிமண்டலத்துல தாளமுக்க நிலைமை ஏற்பட்டுள்ளமைனா அதிகமா என்ன கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் எங்களுக்கு. தாளமுக்கம் நிகழ்ந்துச்சுன்னா யோசிச்சு பாரு. மழை பெய்யும். வெரி குட், வளைவீழ்ச்சி. உனக்கே தெரியும், வளிமண்டலத்துல உயரமுக்கம் நிகழும் போது என்ன நடக்காது? முகில்கள் என்ன நடக்காது உயரமுக்கத்துல? நான் என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? வளிமண்டலத்தில் உயரமுக்கம் நிகழும் போது முகில்கள் என்ன நடக்காது? இல்லட, என்ன நடக்காதுன்னு கேட்டாமா, முகில்கள் வளர்ச்சி அடையாதுடாமா. விளங்குதா? ஓகே, வளிமண்டலத்துல உயரமுக்கம் நிகழும் போது முகில்கள் என்ன செய்யாது தெரியுமா? வளர்ச்சி அடையாது. இந்த முகில்கள் வளர்ச்சி அடைகிற அளவு குறைவடையும் போது பாத்தீங்களா இருந்தா ஞாபகத்துல வச்சுக்கோ, முகில்கள் வளர்ச்சி அடைகிற அளவு குறைவடையும் போது கட்டாயம் மழைவீழ்ச்சியோட அளவு என்ன நடக்கும்? குறைவடையும். அவ முகில்கள் நல்லா வளர்ச்சி அடையணுமா இருந்தா அந்த வளிமண்டலத்துல என்ன முக்கம் நிகழ்ந்தா முகில்கள் நல்லா வளர்ச்சி அடையும்? தாளமுக்கம் நிகழும் போது. ஆஹ் அப்ப வளிமண்டலத்துல தாளமுக்கம் நிகழும் போது பாத்தீங்களா இருந்தா கட்டாயமா பாத்தீங்களா இருந்தா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அங்க அதிக அளவு மழை வீழ்ச்சி கிடைக்கும். எந்த வளிமண்டலத்துல, எந்த இடத்துல வளிமண்டலத்துல தாளமுக்கம் நிகழுதோ அந்த இடத்துல அதிகமாக மழை வீழ்ச்சி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். விளங்குதா? அப்ப அந்த தாழ்நிலங்கள், மலைப்பாங்கான பிரதேசங்கள் ஆகியவற்றை வாழும் மக்களை கவனமா இருக்க சொல்றாங்க. நீ நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஒன்று, தாழ்நிலங்கள்ல அதே தான் கேள்வி, நான் அதே கேட்கிறேன். இந்த நிலைமை காரணமா தாழ்நிலங்கள்ல வசிக்கும் மக்களால் எதிர்நோக்க வேண்டிய இடர்பாடு என்னன்னு கேட்கிறாங்க. அதே மாதிரி மலைப்பாங்கான பிரதேசங்களை வசிக்கும் மக்களால் எதிர்நோக்க வேண்டிய இடர்பாடு என்னன்னு கேட்கிறாங்க. உனக்கு தெரியும் தாழ்நிலம்னா என்னது? மலை அடிவாரம். விளங்குதா? அப்படி யோசிங்க. தாழ்நிலங்கள்னு சொல்றது என்னது? மலையிட அடிவாரம், சமதளமான பிரதேசம். உனக்கே தெரியும் சரியா? சமதளமான பிரதேசத்துல பாத்தியா இருந்தா மழையால என்ன பிரச்சனை வரும்? வெள்ளப்பெருக்கு. அப்ப வெள்ளப்பெருக்கு அபாயம் யாருக்கு வரும்னா தாழ்நிலங்கள்ல வசிக்கிற மக்களுக்கு வரும், அதிக மழை வீழ்ச்சியால. அதே மலைப்பாங்கான மக்களுக்கு என்ன வரும்? மண் அரிப்பா, மண் சரிவா? மண் சரிவு. இந்த மண் சரிவு எதனால நடக்குது? மண் சரிவு என்பது எதனால நடக்குது? அதிக மழை வீழ்ச்சியால மண்ணானது என்ன நடக்கும்? அரிப்புக்குள்ளாகும். மண்ணரிப்புக்கு உள்ளாகும். அந்த மண்ணரிப்புக்கு உள்ளாகி அந்த மலைப்பாங்கான பிரதேசங்கள் மண் சரிவுக்கு உள்ளாகும். அப்ப மறந்துடாத, தாழ்நிலங்களை வசிக்கிற மக்கள் எதிர்நோக்க வேண்டிய இடர்பாடு வெள்ளப்பெருக்கு அபாயம். அதே மாதிரி மலைப்பாங்கான பிரதேசங்களை வசிக்கும் மக்களால் எதிர்நோக்க வேண்டிய இடர்பாடு மண் சரிவு. இந்த கேள்வி எல்லாமேமா முதலாம் பாடம் சம்பந்தப்பட்ட கேள்விதான். ஆனா நீ பொதுவா யோசிச்சு எழுது. பாரு, பொதுவா நீ யோசிச்சு எழுதுனா இங்க பாரு 3 மார்க்ஸ் கொடுக்குறான். அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னன்னா, ஸ்ட்ரக்சர்ல வர கேள்வி எல்லாமே பொதுவா கேட்கிற கேள்விதான். மேக்சிமமா கேள்விகள் எல்லாமே தியரிட்டிக்கலா வரும். சில கேள்விகள் தியரிய வச்சு பொதுவா கேட்பாங்க. உனக்கு கொமனா உண்ட அறிவுக்கான கேள்வி அது. நீ யோசிச்சு அதை எழுதணும். அந்த மாதிரி கேள்விகள் ஸ்ட்ரக்சர்ல கூடுதலா வரும். எஸ்ஏ விட ஸ்ட்ரக்சர் அண்ட் எம்சிக்யூல கூட வரும். அடுத்தது, மண்ணின் சுகாதாரத்தை பேணுவதற்கு மண்ணங்கிகளின் பல்வேறு தொழிற்பாடுகள் மிக முக்கியமானவை. என்ன சொல்றது? மண் அங்கின்னு சொன்னாவே உனக்கு என்ன ஞாபகம் வரும்? டக்குன்னு ஞாபகம் வருது சொல்லு. மண் அங்கின்னு சொன்னாவே உனக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரும்? நுண்ணங்கிகள். அதான் நுண்ணங்கிகள் தான். அதான் நான் கேட்கிறேன் என்னதுன்னா, மண் அங்கிகள்னு சொன்னாவே எங்களுக்கு என்ன நன்மை ஞாபகத்துல வரும்? டக்குன்னு என்ன ஞாபகத்துக்கு வரும்? சும்மா சொல்லு. எஸ், மண்ல காணப்படுற சேதன பதார்த்தங்களை என்ன செய்தல்? பிரிகை அடைய செய்தல். எஸ். அப்ப நீ கேட்கலாம், ஏன் சார் சேதன பதார்த்தங்களை பிரிகை அடையாட்டி எங்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டா, பிரச்சனை. சேதன பொருட்கள் பத்தியா இருந்தா ஒரு மண்ணுல பத்தியா இருந்துச்சுன்னா சிக்கலான வடிவத்துல காணப்படும். அந்த சிக்கலான வடிவத்தில் உள்ள சேதன பதார்த்தங்களை நுண்ணங்கிகள் என்ன செய்யும்? அதுவும் மண் நுண்ணங்கிகள் என்ன செய்யும்னா எளிய வடிவத்துக்கு மாற்றும். அதுதான் சேதன பதார்த்தங்களை பிரிகை அடைய செய்தல். அப்ப முதலாவது அவன் கேட்கிற கேள்விய பாருங்க, உயிர் முறைமைகளுக்கு மண்ணங்கிகளின் முக்கியத்துவங்கள் 2 குறிப்பிடுக. மண்ணங்கிகளோட முக்கியத்துவங்கள் 2 குறிப்பிடுகனாவே உண்ட கண்ணை மூடிட்டு ஆன்சர் எழுதலாம். சேதன பதார்த்தங்களை பிரிகையடைய செய்தல். 2வது, சேதன பதார்த்தங்களை பிரிகையடைய செய்வதன் மூலமா மண்ணில் உள்ள போசனையின் அளவு என்ன செய்து கொள்ளுது? அந்த மண்ணானது போசனையின் அளவு என்ன செய்து கொள்ளுது? அதிகரித்துக் கொள்ளுது. உண்மையாவே இந்த போசனையோட அளவு அதிகரிக்கிறதுக்குடாமா
காரணம் மண்ணங்கிகள் காரணமா இருந்த போதிலுமா ஒரு ரசாயன இயல்பு காரணம், மண்ணில் உள்ள போசையின் அளவு அதிகரிக்கிறதுக்கான மெயினான ரசாயன காரணம் ஒண்ணு இருக்கு, ரசாயன காரணி இயல்பு சி சிஇசி. சிஇசி. எஸ், கற்றையின் பரிமாற்ற கொள்ளளவு. சரியா? சோ அப்ப உயிர்முறைமைகளுக்கு மண்ணங்கிகளின் முக்கியத்துவங்கள் இரண்டை குறிப்பிடுகன்னு கேட்டாங்க. ஒண்ணு, மண்ணில் உள்ள போசனையின் அளவினை அதிகரித்தல். ரெண்டாவது, மண் கட்டமைப்பை விருத்தி செய்தல். மூணாவது, சேதன பொருட்களை பிரிகையடைய செய்தல். நாலாவது, தாவரங்களை சேதப்படுத்தும் நுண்ணங்கிகளின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தல். மற்றும் போசனை மீள் சுழற்சியை அதிகரித்தல். அப்ப இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் நீ எழுதணும். அவங்க அதுலயும் பாரு, அந்த கண்ட்ரோல் மார்க்கிங்ல போட்டிருக்காங்க, காற்றூட்டத்தை அதிகரிக்கும் மண்ணங்கிகள் காற்றூட்டத்தை அதிகரிக்கும் என்றால் புள்ளி இல்லை. இங்க பாரு, தமிழ் எழுதியிருக்காங்க, விளங்குதா? அப்ப நீ அந்த இடத்துல உதாரணத்துக்கு சொல்றேன், மண்ணங்கிகளால் காற்றூட்டம் அதிகரிக்கப்படும் அப்படின்னு ஒரு புள்ளி இது போட்டியா இருந்தா அதுக்கு புள்ளி இல்லையா, புள்ளி கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்கான். அதை தவிர்த்து அந்த பிள்ளைங்க வேற ஏதாவது எழுதியிருந்தாங்களா இருந்தா, மண்ணில் உள்ள போசனையின் அளவை அதிகரித்தல், மண்ணின் கட்டமைப்பை விருத்தி செய்தல், சேதன பதார்த்தங்களை பிரிகையடைய செய்தல், ஸ்தாவரங்களை சேதப்படுத்தும் நுண்ணங்கிகளின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தல், போசனை மீள் சுழற்சியை அதிகரித்தல். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நீங்க எழுதலாம். மண்ணங்கிகளோட முக்கியத்துவம் வேற ஏதாவது எழுதலாமா? மண்ணங்கிகளோட முக்கியத்துவம் நல்லா யோசிச்சுட்டு சொல்லு. வளிமண்டல நைட்ரஜன் பதிவு. ஓகே, வெரி குட். ஆனா அது எதுக்குள்ள வருது? நீ சொல்றது சரி, அது எந்த செக்ஷனுக்குள்ள வந்துடும், எந்த வேர்டுக்குள்ள வந்துடும், எந்த பாயிண்ட்டுக்குள்ள வந்துடும்? வளிமண்டல நைட்ரஜன். அதுதான் வளிமண்டல நைட்ரஜன்டா மண்ணுல பதிக்கிறதுன்றது எந்த செக்ஷனுக்குள்ள வந்துடும்? இப்ப நீங்க விடையில எந்த எந்த பாயிண்ட்? மண்ணில் உள்ள போசனை அளவினை அதிகரித்தல். எஸ், அதுக்குள்ள வந்துடும். விளங்குதா நான் சொல்றது? அதனால நீங்க மெயின் வேர்டு எழுதுங்க, நீங்க அந்த விளக்கத்துல உள்ளதை எழுதாதீங்க. இதுல இன்னொரு பாயிண்ட் நீங்க உள்ளடக்கலாம். இன்னொரு பாயிண்ட் நல்லா யோசி. மண்ணங்கிகளோட முக்கியத்துவத்துல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. என்னது? விவசாய ரீதியில முக்கியத்துவம் பெற உற்பத்திகளை தயாரிக்கிறது. உதாரணம் என்னது? உயிரியல், உயிரியல் பீடைநாசினி. எஸ், உயிரியல் பீடைநாசினி. அப்ப சார் இது மண்ணங்கிகளுக்கு வருமா மண் நுண்ணங்கிகளுக்கு வருமான்னு கேட்டா, இது இப்ப நான் சொன்ன பாயிண்ட் மெயினா வாருது மண் நுண்ணங்கிகளுக்கு தான். நாங்க மண் அங்கிகளுக்கும் எழுதலாம். ஏன்னா உனக்கே தெரியும், மண் அங்கிகளோட முக்கியத்துவம்னு சொன்னா அதுல வார எல்லா முக்கியத்துவம் யாரோட சம்மந்தப்பட்டிருக்கு? மெயினா யாரோட சம்மந்தப்பட்டிருக்கு? மண் பேரங்கிகளோடைய, இடையங்கிகளோடைய, நுண்ணங்கிகளோடைய? நுண்ணங்கிகளோட. அப்ப நீ அதை யோசிடாமா? விளங்குதா? அவ மண் அங்கிகளோட முக்கியத்துவம்ன்றது ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் கேட்ட கேள்வி. 2020, 21 2 வருஷம் விட்டு 2022 அவன் என்ன செஞ்சிருக்கான்? ஸ்ட்ரக்சர்ல கேள்வி கேட்டுட்டான். எதுக்கு உனக்கு பாஸ் பேப்பர் செய்ய சொல்லுது? விளங்குதா உனக்கு? இதுல எதனால பாஸ் பேப்பர் செய்ய சொல்றோம்னா, பாஸ் பேப்பர்ல முன்னுக்கு எஸ்ஏல வந்த ஒரு கொஸ்டின் இப்ப 2 வருஷம் கழிச்சு 2022 பாத்தியாரு உனக்கு என்னதுல வருது? ஸ்ட்ரக்சர்ல வருது. இப்படிதான் கேள்வி எடுப்பாங்க. விளங்குதா? இப்ப நான் உனக்கு என்ன தெரியுமா, நான் உனக்கு வழக்கமா சொன்னேன், பாஸ் பேப்பர் ஒழுங்கா பார்த்துட்டு போ. எஃப்டபிள்யூசி பேப்பர்ல உனக்கு டேர்ம் பேப்பர்ஸ் ஒழுங்கா பார்த்துட்டு போ. அதே மாதிரி மாடல் பேப்பர்ஸ் உனக்கு ஒரு செட் ஒன்று அனுப்பியிருக்கேன், விடையோட அனுப்பியிருக்கேன், அதையும் செஞ்சு பார்த்துட்டு போ. விளங்குதா? சோ இதுக்கு மேலதிகமா நீ என்னத்தை பார்த்துட்டு போவருக்கு? நோட்ஸ் சாதாரணமா வாசிச்சுட்டு போவருக்கு. இதை மட்டும் ஒழுங்கா செஞ்சு பார்த்துட்டு போனாவே போதும். இது சரியா ஒழுங்கா செஞ்சு பார்த்துட்டு போ, நீ 2 மாசத்துல சரியா ஷுவரா எடுக்கலாம். நீ நல்ல ரிசல்ட்ஸ் மாடல் எடுக்கலாம். பேப்பர் அனுப்பேன். அனுப்பிட்டேன் நான் எல்லாருக்குமே. ஓ சார். ஓ, புதுசா சேர்ந்த ஆட்களுக்கு வரலையாமா? வராத ஆட்கள் கேட்டுக்கோங்கடாமா. 2 நம்பர் அட்மின் எந்த நம்பர்ல வேணாலும் கேட்டுக்கோங்க, எந்த நம்பருக்கு வேணாலும் அனுப்பலாம். அதை அட்மின் தான் பாக்குறாங்க. அந்த நம்பருக்கு வேணாலும் அனுப்புங்க. அடுத்தது என்னன்னா, கொஞ்ச நாள்மா செமினார்ஸ் கூட செமினார்ஸ் நிறைய ஸ்கூல்ஸ்ல தொடர்ச்சியா செமினார்ஸ் எனக்கு. சரியா? கிட்டத்தட்ட ஒரே டைம்ல நீங்க பிசிக்கலா கிளாஸ் ஆக்களுக்கு தெரியும், ஒரே டைம்ல எல்லாம் செஞ்சு கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்மா. அவ்வளவுதான். இன்னைக்கு கூட நான் அவசரத்துல பிசிக்கல் கிளாஸ் கிளம்ப கட் பண்ண வேண்டியதா போயிருச்சு எனக்கு. விளங்குதா? என்ன அவசரம், ஒரு மெடிக்கல் இஷ்யூனால. சரிதானே? எனக்கு இல்லை. ஸோ அதனால ஒன்றும் நினச்சி கொள்ளாதீங்க மெசேஜ் பார்க்காததுக்கு. ஓகேயா? என்னாலையும் பார்க்க முடியல, அட்மின்க்கும் பார்த்து பார்த்து கஷ்டமா. எத்தனையோ மெசேஜ் அன்னைக்கெல்லாம் 300 350 மெசேஜ். அந்த பிள்ளைங்களும் பாவம், 2 பிள்ளைங்க இருக்குதுங்க அட்மினுக்கு. பாவமா இருக்கு எனக்கே. விளங்குதா? ஏன்னா மெசேஜ் பார்க்கறது கஷ்டம். ஒரு பிள்ளைங்க மெசேஜ் பண்ணி திருப்பி 2வது மெசேஜ் ஏதோ வந்துகிட்டு இருக்கு. திருப்பி ஒரு செட் பார்த்து முடிச்சோம், இன்னொரு செட் மேலே வந்து நிற்கிது. ஸோ அதனால தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன சொல்கிறேன், உனக்கு எதுவும் டவுட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா கிளாஸ் டைமில் கேளு. கிளாஸ் டைமில் நான் கிளாஸ் முடிஞ்சோட டைமில் கேளு, நான் ஆன்சர் பண்ணுறேன். இல்லைன்னா உனக்கு எதுவும் அவசியம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னா நீ போடு, அவசியன்ற விஷயத்த மட்டும் போடு. தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணாது. உனக்கு அவசரம் ஏதாவது, உனக்கு ஏதாவது யூனிவர்சிட்டி சம்மந்தப்படுத்தியோ ஏதோ எதுவும் கேட்கணுமா இருந்தால் கட்டாயம் எனக்கு கால் எடு. நான் மிஸ் காலை பார்த்துட்டு சரி உனக்கு கால் எடுக்க ட்ரை பண்ணுறேன் கட்டாயம். சரியா?
ஸோ உனக்கு அதுதான் சொல்றேன். என்ன மெசேஜா நீ போட்டியா இருந்தா உனக்கு பார்க்கறதுக்கு உண்மையாவே லேட் ஆகும். அவ்வளவுதான் சொல்ல முடியும் எனக்கு. ஏன்னா திடீர்னு பார்க்க இயலாது. ஏன்னா பிசிக்கல் கிளாஸ் ஆக்கள் அடுத்து ஆன்லைன் கிளாஸ் ஆக்கள் இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கடா அவங்க எல்லாரும். சரியா? ஓகே. சார் அடுத்தது சொல்லுங்க சொல்லு தம்பி. சார் சார் இது இந்த விவசாயத்துல நம்ம மண்ணாங்கல்ல முக்கியத்துவம் இருக்குதானே? ஓ அதுல வந்துட்டு பௌதிக இயல்புகளை மேம்படுத்த உதவும் மிஷன் அதுல எப்படி சார் அது கொஞ்சம்? புரியல. என்ன பௌதிக இயல்புகளை மேம்படுத்தலாம்? டேய் பௌதிக ஆ, இயல்புகளை மேம்படுத்தல்னாவே மெயினா என்னதுடா? மண்ணண்ட கட்டமைப்பு விருத்தி செய்யறது தான்டா பௌதிக இயல்பு. அப்ப நீ யோசிக்கணும் தானே. மண்ட கட்டமைப்புன்றது என்னது? பௌதிக இயல்பு தானே. மண்ணண்ட பௌதிக இயல்பு தான் மண்ட கட்டமைப்பை பார்த்திருக்க. அவ மண்ட கட்டமைப்பு ஆம் விருத்தி செய்தல்ன்றது மண்ணின் பௌதிக இயல்புகளை மாற்றுதலுக்குள்ள வரும். நுண்ணிலைத்தன்மை விருத்தி செய்யுமா இல்லையா? மண்ணங்கிகள் நுண்ணிலைத்தன்மை விருத்தி செய்யறதுக்கு பங்களிப்பு செய்யும். அது ஒத்துக்கொள்றியா இல்லையா? நுண்ணுலை தன்மையை விருத்தி செய்யறதுக்கு பங்களிப்பு செய்யும். ஒத்துக்கொள்றியா இல்லையா? ஆம் சார். தோற்றடத்தியை விருத்தி செய்யறதுக்கு தோற்றடத்திக்கு தாக்கம் செலுத்தும். யோசிக்கிறியா இல்லையா? அப்ப மண்ணிண்ட ஆம் சார். பௌதீக இயல்புகளை மாற்றுதல்னால பிரதானமா 3 பௌதீக இயல்புகள் சம்பந்தப்படும். ஒண்ணு மண்ணிட கட்டமைப்பு, ரெண்டாவது மண்ணிட நுண்ணிலைத்தன்மை, அடுத்தது பாத்தியாருன்னா மண்ட தோற்றடத்தி. இது மூணுமே பாத்தியா இருந்துச்சுன்னா எதோட சம்பந்தப்படும்? மண் அங்கிகள்ட. பௌதிக பௌதிக அதான் மண் அங்கிகள் எதோட சம்பந்தப்படும்? மண் அங்கிகளோட எதோட சம்பந்தப்படும்? மண்ணிண்ட பௌதீக இயல்புகள் மாற்றமடைதல். மாற்றமடைதல். புரியுதா? இதுல இளையமைப்பு நீ எழுதுவியா? போயிட்டு இளையமைப்பு எழுதுவியா? இளையமைப்பு மண்ணங்கிகள் இளையமைப்பை மாத்துது அப்படின்னு சொல்லி எழுதுவியா? இல்ல சார். இல்ல. இளையமைப்பு எழுத இயலாது. என்னைக்கும் நான் திருப்பியும் உனக்கு சொல்றேன், இளையமைப்பை நாங்க மாத்த இயலாது. ஆனா இளையமைப்பை மேம்படுத்தலாம். விளங்குதா? மேம்படுத்தலாம். அது எப்படி சார் மேம்படுத்துறது அப்படின்னா, உனக்கு இளையமைப்புனாவே 2 இளையமைப்பு ஞாபகம் வரும். நான் சொல்லி கொடுத்துருக்கேனா இல்லையா? கரட்டு தன்மையான இளையமைப்பு, அடுத்தது கரட்டு தன்மையான இளையமைப்பு, அடுத்தது மேன்மையான மென்மையான இளையமைப்பு. இதுதான் இளையமைப்புன்னு சொன்னா எங்களுக்கு ஞாபகம் வருது. இந்த 2 இளையமைப்பு தான் பிரதானமா ஞாபகம் வரும். அப்ப சொல்லு, நிலக்கீழ் நீர் மீள் நிரம்பலுக்கு எந்த மாதிரி இளையமைப்பை நாங்க மேம்படுத்தணும்? கரட்டு களி கர- தன்மையா களித்தன்மையானதா கரட்டு தன்மையானதா? கரட்டு தன்மையான கரடு கரெக்ட். தன்மையான இலையமைப்பு. இதுடா ஒரு பாஸ் பேப்பர்ல கேட்டு வந்துச்சு. 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரோட எம்சிக்யூல 10ஆவதோ 9ஆவது எம்சிக்யூல கேட்டு வந்துச்சு இது. விளங்குதா? அப்ப ஞாபகத்துல வச்சுக்கோ, நீ மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோ. இலையமைப்பை மேம்படுத்துதா இருந்துச்சுன்னா அது எந்த மாதிரி இலையமைப்புனா கரட்டு தன்மையான இலையமைப்பு. என்ன சொல்றது? மென்மையான இலையமைப்பு. நீ மண் அங்கிகளுக்குள்ள இலையமைப்பை மேம்படுத்தல எழுதாத. இலையமைப்பை மேம்படுத்தல மண் அங்கிகளோட முக்கியத்துவத்துக்குள்ள எழுதாது. சரியா? ஓகே. ஓகே சார். அடுத்தது, மண்ணங்கிகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படுற விவசாய ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த உற்பத்திகள் 2 பெயரிடுக. உனக்கு தெரிஞ்சிருக்கணும், திருப்பி சொல்றேன் என்னன்னா, மண்ணங்கிகளை சம்பந்தப்படுத்தி விவசாய ரீதியில முக்கியத்துவம் பெறுற உற்பத்திகள்னு கேட்டாவே உனக்கு தெரியும் என்னது? உயிரியல் பீடை நாசினி. கட்டாயம் எழுத மாட்டியா? கட்டாயம் எழுதுவ தானே. உயிரியல் பீடை நாசினி உனக்கு சொல்லு. இது எத்தனையோ ஒரு பாஸ் பேப்பர்ல கேட்டு வந்துருச்சு. உயிரியல் பீடை நாசினிக்கு பயன்படுத்தப்படுகின்ற இதை சொல்லு. நுண்ணங்கி வகைகள். ட்ரைகோடர்மா ஒன்னு ஓகே, ட்ரைகோடெர்மா. அடுத்தது பேசிலஸ் துரிஞ்சியசிஸ் ஓகே, BT ட்ரைகோடெர்மான். வெரி குட். மண் பிடி பாக்டீரியா. வெரி குட். உனக்கு ஒரு வேளை பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ் உனக்கு எழுத முடியலைன்னா மண் பி கேபிட்டல் டி சிம்பிள் போட்டு மண் பிடி பாக்டீரியான்னு எழுது. பிரச்சனை இல்லை. சிலாக்களுக்கு பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ் எழுத இயலாதே. சரி, ட்ரைகோடெர்மான்றது ஒரு வகையான ஃபங்கஸ் இனம். ஓகேயா? அதே மாதிரி பாக்டீரியா, இது ஒரு பாக்டீரியா இனம் பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ். அப்ப இது ரெண்டுமே தான். இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு தான் நாங்க எதை தயாரிக்கிறோம்? பயோபெஸ்டிசைட் தயாரிக்கிறோம். பயோபெஸ்டிசைடுனா உயிரியல் பீடை நாசினி. வேற என்ன சார் விவசாய ரீதியில முக்கியத்துவம் பெற உற்பத்திகள்? மெயினா நீ என்ன எழுதலாம்? கூட்டெரு, கம்போஸ்டுக்கு நுண்ணங்கி தேவை. அதே மாதிரி மண்புழு கூட்டெருக்கு நுண்ணங்கி தேவையா இல்லையா? நுண்ணங்கினா அங்கிகள் தேவையா இல்லையா? மண்புழு தேவையா இல்லையா? மண்புழு கூட்டெரு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். வேர்மி கம்போஸ்ட். விளங்குதா? ஐசீனியா ஃபெட்டிடா அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஓகே, என்னது? மண்புழு இருக்கு. அந்த மண்புழு தான் பிரதானமா பயன்படுத்துவாங்க. ஓகேயா? கூடுதலா வேர்மி கம்போஸ்டுக்கு பயன்படுத்துற மண்புழுக்கள்ல உண்டு ஐசீனியா ஃபெட்டிடான்னு சொல்லுவாங்க. ஓகேயா? அத ரெட் வேர்ம்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேயா? சிவப்பு கலர்ல இருக்கும், நல்ல டார்க் கலர்ல மெல்லிசா சார் இருக்கும். யூட்ரினஸ் என்னது? சாரி, யூட்ரினஸ் வகை யூட்ரினஸ் யூட்ரினஸ். மண்புழு யூட்ரினஸ் வகையும் யூஸ் பண்ணுவாங்க. எஸ், யூட்ரினஸ் வகையும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஐசீனியா ஃபெட்டிடா மூலமா எடுக்கிற இதை எடுத்துக்கிட்டீங்களா இருந்துச்சுன்னா மண்புழுக்கு அது ஒரு ஸ்பெஷல். இது நீங்க அக்ரிகல்ச்சர்ல படிச்சிருப்பீங்க தானே? இது கிளியரா? படிச்சேன் அக்ரிகல்ச்சர்ல படிச்சிருப்பீங்க. ஓகே ஓகே. அப்ப மண் அங்கிகளோட முக்கியத்துவங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு விஷயங்கள் ஒண்ணுதான் இந்த விவசாய ரீதியில முக்கியத்துவம் பெறுற உற்பத்திகள்.
விவசாய ரீதியில முக்கியத்துவம் பெற உற்பத்திகளுக்கு உதாரணம் கேட்டாவே கூட்டரு, மண்புழு கூட்டரு, உயிரியற் பீடைநாசினி மற்றும் உயிரி பசலை போன்றவற்றை எழுதலாம். ஓகேயா? சரி, இது மறந்துடாத, என்னைக்குமே மறந்துடாத. நான் உனக்கு தெளிவா தான் சொல்லி கொடுத்துட்டு போறேன். சரி, அடுத்தது மேற்பர். ஓ, நான் சொல்றேம்மா, ஃபைனல் செமினார் எப்பன்னு சொல்றேன். ஓகேயா? ஸோ எனக்கு எஸ்எஃப்டி அடுத்தது ஐசிடி ஆக்கள் எல்லாம் இது அனுப்பிட்டாங்க, டேட்ஸ் அனுப்பிட்டாங்க எனக்கு. அப்போ நான் மிஞ்சி உள்ள டேட்டை தான் நான் போடணும். விளங்குதா? ஸோ அவங்க எனக்கு முந்திட்டாங்க. சார் சரியா? கிளம்பலையா? இல்லை, ஃபைனல் செமினார்ஸ் நான் சொல்ல ஆன்லைனில் தானே கேட்குறீங்க எல்லாரும். ஃபைனல் இல்ல செமினார் சார். ஃபிசிக்கல் நான் சொல்கிறேன், பட் ஆன்லைன் தான். ஃபிசிக்கல் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஏன்னா ஃபிசிக்கல் எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபிசிக்கல் நான் எஸ்எஃப்டியோ ஐசிடியோ எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் அதுக்கேற்ற மாதிரி போடலாம். பட் ஆன்லைன் போடும்போது எந்த பேனல் சார்மார்கள் இருப்பாங்க தானே, எஸ்எஃப்டி ஐசிடி, சரி, இடெக்கு பிரச்சனை இல்லை. எஸ்எஃப்டி ஐசிடி நான் கட்டாயம் பார்க்கணும் அந்த டேட்ஸை. ஸோ டேட்ஸை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஆன்லைன் செமினார் 2 செஷன் மாதிரி போடுவேன். ஆன்லைன் செமினார் 1 and 2 அப்படின்னு தனியாக போட தான் ஐடியா இருக்குது. ஏன்னா 2 பேப்பர் தயாரிச்சிருக்கேன். ஸோ பார்ப்போம். சரியா? பார்த்துட்டு நான் அதெல்லாம் சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதை முடிச்சிடும், நம்மளோட வேலைகளை முடிச்சிடும். ஓகே? சரி, அடுத்தது மேற்பரப்பு நீர்முதல்கள் போசனை பொருட்களினால் வளப்படுத்தப்படும் செயல்முறையே நட்போசனையாக்கம் எனப்படுகின்றது. உனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு தானடாமா, நட்போசனையாக்கம்ன்றது எப்போ ஏற்படும்? யூட்ரோஃபிகேஷன் சொல்லுவோம். எப்போ ஏற்படும்னா, யாதாயினும் ஒரு கழிவு நீரானது, ஓகே, யாதாயினும் ஒரு கைத்தொழில் கழிவு நீரானது ஒரு மேற்பரப்பு நீர்முதல், நாட் திஸ் பாயிண்ட், மேற்பரப்பு நீர்முதல்கள்ல, ஓகே, மேற்பரப்பு நீர்முதல்கள்ல சேரும்போது அந்த கைத்தொழில் கழிவு நீர்ல காணப்படுற நைட்ரேட், பொஸ்பேட், நைட்ரைட் போன்ற மூலக்கூறுகள் இருக்கு தானே, நைட்ரேட் பொஸ்பேட் போன்ற மூலக்கூறுகள் இருக்கு தெரியுமா, அந்த மூலக்கூறுகளோட செறிவு அதிகரிக்கும் போது அந்த நீர்ல பாத்தீங்கன்னா போசனைத்தன்மை அதிகரிக்குமா. எது அதிகரிக்கும்? போசனைத்தன்மை. ஏன்னாமா அந்த நைட்ரேட், பொஸ்பேட், நைட்ரைட் எல்லாமேமா நைதரசன் பொஸ்பரஸ் கழிவுகள் தானே. அப்ப நைதரசன் பொஸ்பரஸ் எல்லாமே போசனை தானேமா. அது போசனைத்தன்மை அதிகரிக்கும் போது அந்த குறிப்பிட்ட நீர்ல பாத்தீங்களா இருந்தா பச்சை அல்காக்கள் பாத்தீங்கன்னா மேற்பரப்புல வளர தொங்கும். அந்த செயற்பாடு தான் நாங்க நட்போசனையாக்கம்னு சொல்லுவோம். அப்ப நீ யோசிக்கணும், சார் நட்போசனையாக்கத்தால என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, உனக்கே தெரியும் தானே முதலாவது பிரச்சனை என்னது, ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னது, நட்போசனையாக்கம் நடக்கும்போது முதலாவது என்ன பிரச்சனை, அதாலதான் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நல்லா யோசி. பச்சை நிறம். ஓ, நீர் பச்சை நிறமா மாறுறது, ஓகே, அது சரிடாமா. என்ன முதலாவது பிரச்சனை கேக்குறேன்? ஓ, நீர்ல மேற்பரப்புல சூரிய சூரிய கதிர்களை ஒளி, சூரிய ஒளி ஊடுருவது தவிர்க்கப்படுது. இதுதான் பிரதான பிரச்சனையே நட்போசனையாக்கள்ட. ஓகேம்மா, மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்கடா. சரி, ஆன்சர் பண்ணணும். சரி, கவனிங்க. என்ன விஷயம்னா, நீங்க நீர் இருக்குதானம்மா, நீர்ல இந்த பச்சை அல்காக்கள் மேற்பரப்புல வளர்ந்தோன்னு அந்த நீர்ல ஒளி ஊடுருவுற அளவு குறைவடையும். ஒளி ஊடுருவுற அளவு குறைவடையும் போதுமா டிரெக்டாவே என்ன பாதிக்கப்படும் அப்படின்னு கேட்டீங்களா இருந்தா, உங்களுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, என்ன சொல்றது, ஒளி ஊடுருவ அளவு குறையும் போது நீர்வாழ் தாவரங்கள்ட ஒளித்தொகுப்பு பாதிக்கப்படும். அப்ப நீ கேட்கணும், சார் நீர்வாழ் தாவரங்களோட ஒளித்தொகுப்பு பாதிக்கப்படுறதுனால இப்ப மத்ததுக்கு எதுவும் பிரச்சனை வராது? ஆனா கட்டாயம் வரும். நீர்வாழ் தாவரங்களோட ஒளித்தொகுப்பு பாதிக்கப்பட்டாமா உனக்கே தெரியும் என்ன நடக்கும், என்ன பற்றாக்குறை நிலவும் அந்த நீர்ல. ஆக்சிஜன் பற்றாக்குறை, அடுத்தது உணவு பற்றாக்குறை, ரெண்டு நடக்கும். எஸ், வெரி குட். உணவு பற்றாக்குறை, அடுத்தது ஆக்சிஜன் பற்றாக்குறை எடுக்கும். இது ரெண்டுமே நடக்கும்போது நீர்வாழ் அங்கிகளுக்கு என்ன நடக்கும்? கட்டாயம் பிரச்சனை ஏற்படும். எதனால நீர்வாழ் அங்கிகளுக்கு பிரச்சனை ஏற்படும்னா, ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாக. அதாவது நட்போசனையாக்கத்தினால நீர்ல உள்ள டிஓ பெருமானம் குறைஞ்சிரும். டிஓ பெருமானம் குறைஞ்சிருச்சுன்னு வையேன், அப்ப அங்கிகளுக்கு சுவாச பிரச்சனை ஏற்பட்டு அந்த அங்கிகள் இறக்கும். அந்த அங்கிகள் இறந்தோடனே, அங்கிகள் இறந்தோடனே நீரின் மேற்பரப்புல அது மிதந்து ஒரு துர்நாற்றம் ஒண்ணு வீசும் அந்த தண்ணியில. விளங்குதா? இவ்வளவு பிரச்சனை இருக்கு நட்போசனையாக்கத்தினால. விளங்குதா? நம்ம சும்மா நினைக்கிற மாதிரி இல்ல நட்போசனையாக்கம்ன்றது. விளங்குதா? அல்காக்கள் இறந்து போறது, இந்த விஷயங்கள் எல்லாம் நட்போசனையாக்கத்தில் நடக்கிற செயற்பாடுகள் தான். அப்ப மேற்பரப்பு நீர்முதுகள்ல நிகழ்ற நட்போசனையாக்கத்தை துரிதப்படுத்துகிற போசனை பொருட்கள் 2 குறிப்பிடுகன்னு கேட்டா, ஒண்ணு நைட்ரேட். நட்போசனையாக்கத்தின் மனம் ஓ, துர்நாற்றம் வீசும். துர்நாற்றம் வீசும் அந்த இதுல நீர்ல. ஓகே, அப்ப நட்போசனையாக்கத்தை துரிதப்படுத்துற போசனை பொருட்கள் 2 குறிப்பிடுகன்னு கேட்டா நைட்ரேட்டு, பொஸ்பேட்டு அப்படின்னு சொல்லி எழுதணும். இல்லாட்டி நைதரசன் அயன், இல்லாட்டி பொஸ்பரஸ் அயன் சொல்லி எழுதணும். விளங்குதா? போசனை பொருட்கள் தானே. ஓகே, அயன்கள் கேட்க, போசனை பொருட்கள் தானே கேட்டிருக்கு. அப்ப நீங்க நைதரசன் பொஸ்பரசன் எழுதுனா போதும். இல்லைன்னா நைட்ரேட் எழுதணும், இல்லாட்டி பொஸ்பேட்டுன்னு சொல்லி தமிழ்ல எழுதுங்க.
NO3 NO2ன்னு சொல்லி குழம்பி கொள்ளாம தமிழ்ல எழுதுங்களேன். நைட்ரேட்டு அப்படி எழுதுறதுல உங்களுக்கு பிரச்சனை வர போறது இல்லையே. பொசுப்பேற்று அப்படின்னு எழுதுறதுல உங்களுக்கு பிரச்சனை வர போறது இல்லையே. அப்ப எழுதி பழகுங்க. விளங்குதா? ஒரு புள்ள அன்னைக்கு கேட்டுச்சு, சார் எனக்கு அந்த அந்த என்ன சொல்றது, அந்த குறிப்பிட்ட பெருமானத்தை விட கூட குறைவு, உதாரணத்துக்கு இப்ப இந்த 8.5 விட கூட, சார் இது எனக்கு எனக்கு போடுறதுக்கு வரல சார் ஒழுங்கா, எனக்கு எனக்கு அது புரியுது இல்ல சார் அப்படின்னு கேட்டா, நீ எழுது. இப்ப நான் எழுதுனது என்னது சொல்லு. இப்ப நான் இப்ப எழுதி காட்டினது என்னது, 8.5 விட கூடன்னு எழுதியிருக்கேன்னா 8.5 விட குறைவுன்னு எழுதியிருக்கேன்னா? குறைவு ஏ எழுதியிருக்கேன். நல்லா யோசிச்சு எட்டு சொல்லுடி. தசம் அஞ்சை விட அதிகம். ஓ நல்லா யோசிச்சு சொல்லு. அதிகம். எஸ், கூட. ஏன் கூட. விளங்குதா? அப்ப நீ என்ன எழுது, 8.5 விட அதிகம்னு எழுதேன். அதுல என்ன குறைஞ்சிட போறியா? விளங்குதா? அப்ப இந்த இது கட்டாயம் போட்டு தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டா இல்ல, நீ தான் தமிழ் எழுது, 8.5 விட அதிகம்னு எழுத போற, அதுல என்ன பிரச்சனை உனக்கு? விளங்குதா? அப்ப அதனால அதான் இப்ப இப்ப பாரு, இப்போ பியோர் பிள்ளைக்கு குழம்பிச்சு. இப்ப நான் இதுல மேக்ஸ்ரீ இப்ப 8.5 விட அதிகம்டானாமா நீ யோசி. இப்ப வாய் அகண்ட பக்கத்துல இங்க எக்ஸ்ன்ற ஒரு விஷயத்த போடு. நம்ம யோசிக்கணும், இந்த எக்ஸ தான் யோசிக்கணும். எக்ஸ் பக்கம் வாய் அகண்ட பக்கம் தானே இருக்கு. அப்ப என்னது, 8.5 விட அதிகம்னு அர்த்தம். விளங்குதா? அப்படி யோசி. விளங்குதா? இப்ப இது நம்ம எக்ஸ் கிளாஸ் இல்ல, மேக்ஸ் படிச்சுட்டு தானே வந்திருப்பீங்க நீங்க. ஓகே, சரி. அடுத்தது, நட்போசனையாக்கத்தின் செல்வாக்கிற்கு உட்படுவதும் அதன் காரணமாக அந்த நீரில் வாழும் அங்கிகளின் நிலவுகைக்கு நேரடியாக சவாலாக அமைவதுமான மிக முக்கியமான நீரின் தரப்பரமானம் ஒன்றுனா, கண்ணை மூடிட்டு நீ எழுதலாம். என்ன தெரியுமா நீரின் தரப்பரமானம்? டியோ பெருமானம். இதுதான் மெயினான நட்போசனையாக்கத்துல செல்வாக்கிற்கு உட்படுவதும் அதன் காரணமாக நீர்வாழ் நிலவுகைக்கு நேரடியாக சவாலாக அமைவது டியோ தான். விளங்குதா? அப்ப நீங்க சும்மா எழுதக்கூடாது, நீரின் கரைந்துள்ள ஆக்சிஜனின் அளவுன்னு தமிழ்ல எழுதணும். டியோன்னு குறிப்பிட்டு எழுது. நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவுன்னு எழுது. எழுதுறதுனால குறைஞ்சு போறது இல்லையடாமா நீ. விளங்குதா? இங்க பாரு 4 புள்ளி. விளங்குதா? அதை யோசி. அப்ப அந்த விஷயங்களை எழுதி பழகு. தமிழ்ல எழுதுறதுனால டக்குன்னு டக்குன்னு தானே எழுதுற. ஓகேயா? சோ அதனால அதை பத்தி யோசிக்காது பெருசா. ஓகே, என்னைக்கு சொல்றேன், ஸ்ட்ரக்சர் எழுதும் போதுடாமா ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப கீவேர்ட்ஸ் தான், மெயினான கீவேர்ட்ஸை தான் நீ எழுதணும். உதாரணத்துக்கு கேட்கிறேன்னா, மழை வீழ்ச்சின்ற சரியா பாதகமான செல்வாக்கை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி வருது, சும்மா சொல்றேனே. அப்படி வந்தோன்னு உடனே என்ன எழுதுவீங்க நீங்க, நோயாக்கிகள் பரம்புதல். சரிடா, நோயாக்கிகள் பரம்புதல் பாயிண்ட்டுக்குள்ள வரும் தான். ஆனா நீ அதை எழுதக்கூடாது. மீன்களோட மெயினா குடித்தொகை குறைவடையும். எஸ், மெயினான பாயிண்ட்ஸ் எழுதணும் நீ. இப்ப நீ கூட மீன்களோட குடித்தொகை குறைவடைதல்னு சொல்றது தானே, எதனால அதை சொல்லணும். அந்த இடத்துல அந்த வரிக்குள்ள நீ சொல்லணும், சின்னதா எழுது. விளங்கதான் நான் சொல்றேன், அந்த வரிக்குள்ள சொல்லணும். இப்ப மீன்களோட குடித்தொகை குறைவடைதல்னா எதனால குறைவடையுது அதை நீ சொல்லணும் தானேடாமா. மீன்களுக்கு பொறிமுறை சேதங்கள் ஏற்படுறனால, அதிக மழை வீழ்ச்சியால மீன்களுக்கு பொறிமுறை சேதம் ஏற்படுறனால என்ன நடக்குது, மீன்களுக்கு குடித்தொகை குறைவடையுது. குறைவடையும். அந்த வேர்ட் தான் வேணும். மீன்களோட குடித்தொகை குறைவடைதல் கீவேர்டு இல்ல. கீவேர்டு எது, எதனால மீன்களுக்கு குடித்தொகை குறைவடையுது அதை தாண்டாமா நீங்க எழுதணும். புரியுதா உங்களுக்கு? இப்ப இதுல எல்லாரையும் நான் ஓகே. சொல்றேன், பொதுவா தான் சொல்றேன். இதுல நீங்க சிலவங்க சரியா எழுதுறாக்களும் இருக்கலாம், சிலவங்க பிழையான எழுதுறாக்களும் இருக்கலாம். நான் எதை வச்சு சொல்றேன் தெரியுமா? உதாரணம், எங்கட பிசிக்கல் கிளாஸ்ல சில பிள்ளைங்க எழுதுறத வச்சுக்கிட்டு நான் சொல்றேன். விளங்குதா? இல்லை, அதுக்கு நான் இப்ப எங்கட பிசிக்கல் கிளாஸ் எந்த பிசிக்கல் கிளாஸ் ஆக்கல நான் மட்டம் தட்டல, நான் சொல்றேன். அந்த பிள்ளைங்கள்ல நீங்க எழுதுற வேர்டை சொல்றேன். விளங்குதா? அந்த வேர்ட் முக்கியமா, கீவேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அக்ரிகல்ச்சர்லமா இன்னும் கூட இந்த கீவேர்டு இல்லாட்டி மார்க்ஸ் போட வேணாம் சொல்லுவாங்க. பிஎஸ்டி அப்படி இல்லை. விளங்குதா? ஆனா பிஎஸ்டிலையும் சில சில கீவேர்ட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். நீ கீவேர்டு இல்லாம சும்மா எழுதிட்டு எனக்கு மார்க்ஸ் தரலன்னு கேட்டா அப்ப தர மாட்டாங்க எதுவும். அப்ப ஒரு பிள்ளை கேட்குது, சார் ஸ்கீம்ல உள்ள மாதிரி அச்சசலா எழுதணுமா? நான் அதைத்தானே சொல்றேன், ஸ்கீம்ல உள்ள மாதிரி அச்சசலா எழுதக்கூடாதுடாமா. அப்படி எழுத முடியுமா உன்னால? உனக்கு ஸ்கீம் தந்தாதான் நீ என்ன செய்வ, அச்சசலா எழுத முடியும் போட்டோ காப்பி பண்ண மாதிரி. நான் சொல்றேன் என்னன்னா, கீவேர்டு. விளங்குதா? கீவேர்டுன்றது தான் மெயின். அந்த கீவேர்ட் வந்துருச்சுன்னா அவங்க மார்க்ஸ் கொடுப்பாங்க அந்த இடத்துல. உனக்கு புரியுதா? அதை தான் நான் சொல்றேன் உனக்கு. நான் எழுதுற விளக்கம் வேறமா இருக்கும், நீ எழுதுற விளக்கம் வேறமா இருக்கும். அப்ப எப்படி டீச்சர்ஸ் அங்க திருத்துறாங்க, மார்க்கிங் எக்ஸாமினர்ஸ் கீவேர்டை வச்சுதான், இந்த கீவேர்ட் வந்தா கொடுங்க மார்க்ஸை கொடுங்கன்னு சொல்றாங்க. அதை மறந்துடாது என்னைக்குமே. ஓகே, அடுத்தது இந்த கேள்வியை பார்ப்போம். இந்த கேள்வியோட நம்ம இன்னைக்கு இந்த பாஸ் பேப்பர் கிளாஸை முடிச்சுட்டு சரியா 8 மணி மாதிரி நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இதை மாடல் பேப்பர் கிளாஸ். ஓகே, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கிறதுலையே. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணணும், சரிதானே? ஓகே, சரி, இதை கவனி. ஓகே,
பதிவைத்தலின் போது தாவரக்கிளை தாய் தாவரத்துடன் தொடர்பாக உள்ள போதே வேர் வளர்ச்சி நடைபெறுவதுடன் பின்னர் அது சுயாதீன தாவரமாக வேராக்கி எடுக்கப்படுகின்றது. உனக்கே தெரியும், ஒரு பதிவைத்தலின் போது தாவரக்கிளை தாய் தாவரத்துடன் தொடர்பாக உள்ள போதே வேர் வளர்ச்சி நடைபெறுவதுடன் பின்னர் அது சுயாதீன தாவரமாக, அப்படின்னா தனித்தாவரமாக வேராக்கி எடுக்கப்படும். முதலாவது கேள்வி, ஏனைய தாவர இனப்பெருக்க முறைகளுடன் ஒப்பிடும்போது பதிவைத்தல் மிகவும் வெற்றிகரமாக அமைவதற்கான காரணங்கள் 2 தருகண்ணா. முதலாவது காரணம் என்ன தெரியுமா? ஏன் ஏனைய தாவர இனப்பெருக்க முறைகளுடன் ஒப்பிடும்போது இதுக்கு மட்டும் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டியா இருந்தா 2 விஷயம் சொல்லுவேன். பதிவைத்தல ஸ்பெஷல் 2 விஷயம். ஒண்ணு, வேர் வளர்ச்சிக்கு தேவையான போஷணையானது நேரடியாக எங்க இருந்து பெறப்படுது? அது தாய் தாவரம். தாய் தாவரத்துல இருந்து. இதுதான் சிறப்பியல்பு, மறந்துடாது. இதுதான் சிறப்பியல்பு. எதிர சிறப்பியல்பு, பதிவைத்தல சிறப்பியல்பு இதுதான். விளங்குதா? வேர் வளர்ச்சிக்கு தேவையான போஷணையானது நேரடியாக தாய் தாவரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்படுது. இதுதான் முதலாவது பாயிண்ட். 2வது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? மிக அதிக அளவில் நாம வச்சுக்கோ, மத்த இனப்பெருக்க முறைகளை விட பாத்தீங்களா இருந்தா வேர்விட செய்வதற்கு பாத்தீங்கன்னா அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறைகள்ல ஒன்றுதான் இந்த முறை. எப்படி? மற்ற முறைகளை விட, ஏனைய முறைகளை விட வேர்விட செய்வதற்கு பயன்படுத்தப்படுற முறைகள்ல ஒன்றுதான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா அந்த பதிவைத்தல். இது தானே 2019ஆம் ஆண்டு முதலாவது எம்சிக்யூல கேட்டு வந்துச்சு. 2019ஆம் ஆண்டு முதலாவது எம்சிக்யூல கேட்டு வந்தது இதுதான். அப்ப மறந்துடாதீங்க இதை. ஓகேயா? பதிவைத்தல் மிகவும் வெற்றிகரமா அமைவதற்கான காரணங்கள் 2 தருகன. என்ன காரணம்னு நீ எழுதணும். அடுத்தது, பதிவைப்பதற்கு முன்பதாக தாவர கிளையின் பட்டையை அகற்றுவதன் காரணம் யாதுன்னு கேட்டிருக்கு. உனக்கு தெரியும், பதிவைப்பதற்கு முன்பதாக ஏன் தாவர கிளையோட பட்டையை அகற்றுறாங்க தெரியுமா? அதுக்கு முதல் நான் உனக்கிட்ட கேள்வி கேட்கிறேன். தாவர கிளையோட பட்டை அகற்றுறதுக்கான காரணம் என்னடாமா? 2 வித காரணம் இல்ல, 2 விதமா அகற்றுவாங்க தாவர கிளையின் பட்டைய. ஒண்ணு, மரவுரி அகற்றும் முறை. மரவுரி அகற்றுறது. எப்படி? வளைய வடிவில் மரவுரி அகற்ற முறை. அடுத்தது சாய்வாக வெட்டும் முறை. சாய்வாக வெற்ற முறை. எப்ப நாங்க சிறுகள் ஒன்று வைக்கணும் சாய்வா வெற்ற முறைகள்ல. எதுக்காக சிறுகள் வைக்கிறோம் சாய்வா வெட்டும் போது? வெட்டின இலையம் மீண்டும் முட்டும். வெட்டப்பட்ட இலையமானது மீண்டும் இணைவதை தவிர்ப்பதற்காக. ஓகேயா? அப்ப கேள்வி என்னதுன்னா, வெரி குட். இப்ப கேள்வி என்னன்னா, சார் பதிவைப்பதற்கு முன்பதாக தாவர கிளையிட பட்டை அகற்றுறதுக்கான காரணம் யாது அப்படின்னு கேட்டா, உனக்கு தெரியும் நாங்க வேர் விடுதல் எங்க செய்ய போறோம்? வெட்டப்பட்ட இடத்துல தானே வேர் விடுதல் செய்ய போறோம். அப்ப வெட்டப்பட்ட இடத்துல வேர் விடுதல் அதிகரிக்கணும்னா அந்த இடத்துல உள்ள கார்பன் நைட்ரசன் விகிதத்தை கூட்டணும். நாங்க ஒன்றுக்கு ஒன்றிலும் அதிகரிக்க வேண்டும். எப்படி? கார்பன் நைட்ரசன் விகிதத்தை ஒன்றுக்கு ஒன்றிலும் அதிகமாக பேண வேண்டும். அதாவது கார்பன் நைட்ரசன் விகிதத்தை அதிகரிக்கணும். அதனாலதான் பட்டையின் மேற்பகுதியில கார்பன் நைட்ரசன் விகிதத்தை அதிகரித்துக் கொள்றதுக்கு தான் தாவர கிளையிட பட்டையை நாங்க என்ன செய்யறோம்? அகற்றுறோம். அப்ப நீ கேட்கலாம், ஏன் சார் அது என்ன சார் கார்பன் நைட்ரசன் விகிதம் எப்படி சார் அகற்றப்படுதுன்னு கேட்டா, உனக்கே தெரியும் தானேடா. உனக்கு சாதாரணமா சொல்லியிருக்கேன், இதுதான் ஒரு தாய் தாவரம். இந்த தாவரத்தின் இதை அகற்றிடும், மர உரிப்பட்டை அகற்றணும்னு மேலுள்ள இலைகள் இருக்கு தானே, அந்த இலைகள்ல தொகுக்கப்பட்ட ஒளித்தொகுப்பு மூலமா தொகுக்கப்பட்ட உணவானது என்ன செய்யப்படும்? இப்படி கீழ் நோக்கி கடத்தப்படும் தானே. இப்படி வருமா இல்லையா? தண்டுக்கு கடத்தப்படும் தானே. அப்படி கடத்தப்படும் போது என்ன நடக்கும்? இந்த இடத்துல மர உரிப்பட்டையை நீ அகற்றிட்டீன்னா என்ன நடக்கும்? அந்த உணவானது இந்த குறிப்பிட்ட பகுதிக்கு கிட்டேயே என்ன செஞ்சிடும்? சேமிக்கப்படும். அப்படி சேமிக்கப்படும் போது அந்த வேர் வளர்ச்சிக்கு தேவையான சேமிப்புணவு அந்த இடத்துல கிடைக்குது. அந்த இடத்துல வேர் வளர்ச்சிக்கு தேவையான சேமிப்புணவு கிடைக்குது. விளங்குதா? இதுவே அந்த இடத்துல நம்ம வெட்டாம இருந்தோம்னா என்ன செஞ்சிடும்? அந்த கடத்தப்படுற உணவானது போயிட்டு என்ன செஞ்சிடும்? இலைகள் என்ன செஞ்சிடும்? சேமிக்கப்பட்டிருக்கும். இல்லாட்டி தண்டுகள் என்ன செய்யப்பட்டிருக்கும்? சேமிக்கப்பட்டிருக்கும். விளங்குதா? சோ இதனாலதான் பாத்தியா இருந்தா பட்டையின் மேற்பகுதியில கார்பன் நைட்ரசன் விகிதத்தை அதிகரிக்கிறதுக்காகத்தான் தாவர கிளையிட பட்டையை அகற்றுறாங்க. 2 விதமா. ஓகே, பட்டையை அகற்றுறதுக்கு பத்தியா இருந்துச்சுன்னா ஒரு முறை இருக்கு. ஒண்ணு மர உரி பட்டையை வளைய வடிவில் அகற்றுறது, இன்னொன்னு சாய்வான வடிவில வெட்டுறது. இவன் கேட்டது என்னது? தாவர கிளையின் பட்டையை அகற்றுதல் கேட்டான். அப்ப எதை பத்தி கேட்டிருக்காங்க? மர உரி பட்டையை அகற்றுறதை பத்தி தான் கேட்டிருக்காங்க. சரியாடாமா? கிளியரா உங்களுக்கு? ஓ சார், சொல்லுங்க. இப்ப நாங்க இதுக்கு ஓமோன்கள ஓமோன் தொகுப்பு அதிகரிக்கிறதும் உணவு தேக்கத்தை அதிகரிக்கிறதும் எழுதினா அந்த ஆன்சர் பிழையா? பிழை. ஏன்னாமா அவங்க எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? கார்பன் நைட்ரசன் விகிதம்ன்ற இந்த வேர்டை எதிர்பார்க்கறாங்கம்மா.
நீ ஓமோன் அதிகரிக்கிறதுன்றதுமா சாதாரண நீ இதை எதில் எழுதலாம்? எஸ்ஏல ஒருவேளை இந்த கேள்விகள் வந்து அதுல விளக்கத்துல வேணா நீ ஓமோண்ட இது உணவு சேமிப்பு அந்த மாதிரி விஷயங்கள் எழுதலாம். ஆனா இது ஸ்ட்ரக்சர்லடாம மெயினா அந்த கீவேர்டு எதிர்பார்ப்பாங்க. கார்பன் ஹைட்ரஜன் விகிதம்ன்ற கீவேர்டை நீ எழுதிட்டு நீ ஓமோன் படுத்தியோ அல்லது உணவு சேமிப்பு சம்மந்தப்படுத்தி எழுதுனா அது உங்களுக்கு அந்த இடத்துல ரைட். இந்த இடத்துல கார்பன் ஹைட்ரஜன் விகிதத்தை கொடுக்கலாட்டி அந்த இடத்துல அது பீலடாமா, பீல போட்டுருவாங்க. புரியுதா உனக்கு? ஓகே சார். சரி, ஸோ அதுதான் மெயின் விஷயம். ஓகே, நான் அதை தெளிவா சொல்லிக் கொடுறேன் உங்களுக்கு. ஓகே, அடுத்தது காற்று பதிவைத்தலின் போது பயன்படுத்தப்படுகின்ற பொருத்தமான வளர்ப்பு ஊடகம். என்னைக்குமே காற்று பதிவைத்தலின் போதுடாமா நாங்க மெயினா யூஸ் பண்ற ஊடகம் எல்லாமே எப்படிப்பட்ட ஊடகமா இருக்கணும்? பாரம் குறைவான ஊடகமா இருக்கணுமா? ஏன் சொல்லு பாரம் குறைவான ஊடகம் சொல்லு பாப்போம். சிம்பிளா நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், லாஜிக்கலா சொல்றேன். காற்று பதிவைத்தலின் போது பயன்படுத்துற ஊடகம் எல்லாம் பாரம் குறைவான ஊடகமா இருக்கும். இலைகள்ல தானே எஸ், நாங்க செய்ய போறது நேரடியா என்னது தாவரத்துடன் சரி நிலத்துடன் வளைக்க முடியாத கிளைகள்ல செய்ய போறோம். நிலத்துடன் வளைக்க முடியாத கிளைகளை செய்ய போறோம்னாமா நீ யோசிச்சு பாரு, அந்த கிளைகள்ல அந்த ஊடகம் பத்தியா இருந்தா இருக்கணும். அந்த கிளைகளுக்கு எந்த விதத்திலயும் அந்த ஊடகம் என்ன செஞ்சிடக்கூடாது, பெரிய பாரத்தையே நிறைய கொடுத்துடக்கூடாது. கொடுத்தா என்ன நடக்கும்? அந்த கிளை அப்படியே உடஞ்சி விழுது. எஸ், சோ அதனால பாத்தீங்களா இருந்தா நாங்க கூடுதலா பாரமான ஊடகமான அந்த மணல் ஊடகம் அதெல்லாம் பயன்படுத்த மாட்டோம். கூடுதலா எது பயன்படுத்துவோம்னா தும்புச்சோறு. இதுதான் ஷுவர், 100% ஷுவர். இதுதான் கூடுதலா நாங்க பயன்படுத்துறது தும்புச்சோறு கலந்த ஊடகம், இல்லைன்னா மேல்மண்ணும் சேதன பசலையும் கலந்த ஊடகம். விளங்குதா? தும்புச்சோரோட எதுவும் கலக்க மாட்டோமா சார்னு கேட்டா, தும்புச்சோரோட வேணும்னா எங்களுக்கு சேதன பசலையை கொஞ்சம் கலந்து கொள்வோம். வேணும்னா கம்போஸ்ட் சேதன பசலையை கொஞ்சம் கலந்து கொள்வோம். மற்றபடி தும்புச்சோறு மட்டும் இருந்தாவே எங்களுக்கு போதுமானது. விளங்குதா? ஓகே, சோ இது மறந்துடாது. அப்ப காற்று சரி பதிவைத்தலின் போது சரி பயன்படுத்துவதற்கு பொருத்தமான வளர்ப்பூடகத்தை குறிப்பிடுகன்னு கேட்டா தும்புச்சோறு, சேதன பசலை மற்றும் மேல்மண். சொல்லுங்க. சரி, அது மேல் மண்ணை மட்டும் போட்டு அப்ளையா அந்த இடத்துல? அந்த இடத்துல மேல்மண்ணம் போட்டா பிலன் இல்ல. சரி, மேல்மண் இதுல கேட்டிருக்கு ஒன்று தானே கொடுத்துருக்கு, ஊடகத்தை குறிப்பிடுக. மேல்மண்ணு போட்டா சரிதான். ஆனா நான் உனக்கு என்ன ஒரு ஸ்பெஷலா ஒரு விஷயத்துக்காக உனக்கு சொல்றேன் என்ன தெரியுமா? இந்த மேல்மண்றது ஓகே மறந்துடாத, மேல்மண்ன்றது பாத்தீங்களா இருந்தா மத்த ஊடகங்களை விட நாங்க கூடுதலா பயன்படுத்துறதுன்றது கொஞ்சம் குறைவு. ஏன்னா தும்புச்சோறு பயன்படுத்துற இடத்துல நாங்க மேல்மண்ன்றது பயன்படுத்துறது குறைவு. ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மேல்மண் பண்ற வேலையை விட அதிகமான வேலையை இந்த தும்புச்சோறு செஞ்சுட்டு போயிரும். விளங்குதா? அப்ப நீ கேட்கிற கேள்வி என்னது, மேல்மண் போட்டா சரியா பிள்ளையா அப்படின்னு கேட்டா சரி, மேல்மண் போட்டா சரி. ஆனா நான் என்ன சொல்றேன், உனக்கு மெயினான ஆன்சர் எழுதிட்டாப்பா. விளங்க, அதை தான் சொல்றேன், மெயினான ஆன்சர் தும்பிச்சோறு. எழுது. தும்புச்சோறு அதோட சேதன பசலே கலந்துருக்கும், அவ்வளவுதான் விஷயம். சரியா? இப்ப மேல்மண்ணு ஓகே போட்டா சரியா பிள்ளையான்னு கேட்டா சரிதான், இல்லன்னு இல்ல, நீ போடலாம் பிரச்சனை இல்ல. ஆனா மெயினான வேர்டு எழுது, தும்புச்சோறு தான் சரியானது. சரி, சொல்லுங்க ஓகே சார். சொல்லுங்க. சார், ம் இந்த கேள்வி இப்ப பிராக்டிக்கல் செஷன்ல ம் சம்டைமுக்கு வரும் தானே. அப்ப ஓ, இதுல நாங்க எந்த மாதிரி இப்ப கலவைகள் கலெக்ட் போகணும்னு இப்ப இதுல பிராக்டிகல் நீங்க செஷன்ல பிராக்டிகல் செஷன்னா நீங்க எதை கேக்குறீங்க? ஸ்பாட்டா கேக்குறீங்களா, B1 B2 கேக்குறீங்களா? அந்த B1 B2. ஓகே, B1 B2லடாமா நீ யோசிச்சு பாரு, உனக்கு என்ன செய்வாங்க? ஊடகத்தை வச்சு தானடாமா இருப்பாங்க. ஒண்ட வேலை என்னது, அந்த ஊடகத்தை நீ கலவையே கலந்து தானே செய்ய போற. ஊடகம் வச்சு தானே இருப்பாங்க அந்த இடத்துல உனக்கு. நீ சாதாரண ஊடகத்தை கலக்கும் போது இப்ப சாதாரணமா நாங்க பயன்படுத்துற ஊடக கலவைன்றது ஒன்றுக்கு ஒன்று பயன்படுத்தும், இல்லாட்டி ரெண்டுக்கு ஒன்றுன்ற கலவையை பயன்படுத்தும். இதுதான் பயன்படுத்துற ஊடக கலவையோட விகிதம். இதுதான் பிரதானமா ஒண்ணுக்கு ஒன்று பயன்படுத்தும். உதாரணத்துக்கு நாற்று மேடையில, சில நாற்று மேடையில நீ மண் மண் போடுறனா இருந்தீன்னா ஓகே, மேல் மண் போடுறியா இருந்தா ஒரு பங்கு போடுறனா அதுக்கேத்த மாதிரி கொம்போஸ்ட் ஒரு பங்கு போடுவேன். தும்புச்சோறு போடுறேன்னா தும்புச்சோறுக்கு ஒரு பங்கு பத்தினா கொம்போஸ்ட போடுவேன். விளங்குதா? சோ இதுல விகிதம் என்பது பிரதானமா நாங்க ஒண்ணு கொண்டு பயன்படுத்தும், இல்லாட்டி ரெண்டு கொண்டு விகிதம் பயன்படுத்தும். அந்த இடத்துல உனக்கு என்ன கொடுக்குறான், என்ன ஊடகத்தை கொடுக்குறாங்களோ அதுல நீ தெரிவு செய். உனக்கு தான் தெரியுமே, காற்று பதிவத்துல தும்புச்சோறு தெரிவு செய்யணும், தும்புச்சோரோட சேதன பசலை கலக்கணும்னா நீ என்ன செய், அதுல ஒரு பங்கு எடு, இதுல ஒரு பங்கு எடுத்து ரெண்டையும் கலந்து நீ மிக்ஸ் பண்ணு. மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி ஊத்தணுமா, எவ்வளவு ஊத்தணும், அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அல்லங்க அது மட்டும் போதும். புரியுதா உனக்கு நான் சொல்றது கிளியரா? ஓம் சார், கிளியர் சார். சரி, ஓகே. அடுத்தது ஊடகமிடப்பட்டுள்ள பொதியினுள் கூட்டுன்னு சொல்லுவாங்க. சரி, வெரி குட். அந்த வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, கூட்டுன்னு சொல்லுவாங்க. கூட்டுன்றது என்னது அர்த்தம்னா, ஊடகம் நிரப்பப்பட்ட அந்த கருப்பு நிற பொதி இருக்கு தெரியுமா, அதுக்கு பேர் தான் கூட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஊடகம் இடப்பட்டுள்ள பொதியினுள் ஒளியின் ஊடுருவலை கட்டுப்படுத்துவதற்காக தாவர கிளையில் இடப்பட்டுள்ள பொதி ஏன் கருப்பு நிற பொலித்தினால் மறைப்பிடப்பட வேண்டும்? நல்ல ஒரு கேள்வி. எதுக்காக தெரியுமா? முதலாவது விஷயம் என்னதுன்னா, பொதியினுள் இருளான சூழலினை ஏற்படுத்தல்.
நான் என்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பொதியினுள் என்ன சூழலை ஏற்படுத்தல்? இருளான சூழலினை ஏற்படுத்தல். ரெண்டாவது, உனக்கு தெரியும் கருப்பு நிற பொலித்தீன் என்ன செய்யும்? சூரிய கதிர்களை உறிஞ்சும். அகத்துறிஞ்சும். அதனால பொதியில என்ன மாதிரி வெப்பநிலை பேணப்படும்? உயர் வெப்பநிலை உயர் வெப்பநிலை என்ன செய்யும்? வேர்களோட வளர்ச்சி வேகத்தை என்ன செய்யும்? தூண்டும். அதிகரிக்கும். விளங்குதா? இவ்வளவுதான் விஷயம். துரிதப்படுத்தும். இப்ப இது ரெண்டும் இல்லாம, இப்ப நான் கேக்குறேன், இது ரெண்டும் இல்லாம வேற ஏதாவது ஒண்ணு எழுதணும் சார் அப்படின்னு சொன்னா நீ என்ன எழுதுவ? கருப்பு நிற பொலித்தீனால் வேற என்ன ஏதாவது செய்யப்படுமா? நான் என்ன சொன்னேன்? ஏதோ ஒரு நோய். வெரி குட். பங்கசுகளோட பரவலை, எஸ் வெரி குட், பங்கசுகளோட பரவலை என்ன செய்யும்? தடுக்கும். கருப்பு நிற பொலித்தீன் பங்கசுகளோட பரவலை தடுக்கக்கூடியது. விளங்குதா? சோ ஆனா அதை டிரெக்டா போயிட்டு நீ எழுதக்கூடாது. ஃபர்ஸ்டாவே போயிட்டு பங்கசுகளோட பரவலை தடுக்கணும்னு எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஏன் கருப்பு நிற பொலித்தீனால மறைப்பிடணும்னு கேட்டீங்கன்னா, பொதியினுள் இருளான சூழலினை ஏற்படுத்தல். ஏன் அப்படின்னா ஒரு வேர் இருளான சூழல்ல தான் வளரும். அந்த வேருக்கு தேவையான உயர் வெப்பநிலையும் கொடுக்கணும். அதுக்காகத்தான், இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் கருப்பு நிற பொலித்தீனால் நாங்க என்ன செய்யறோம்? மறைப்பிடுறோம். சோ இது கிளியரா உங்களுக்கு? இது கிளியரா உங்களுக்கு? ஓ சார். சரி, ஆம் சார். இது கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான். சரியா? 6:35க்கு ஸ்டார்ட் பண்ணிச்சு, 7:35க்கு 1 ஹவர்ல முடிச்சாச்சு. ஓகே சரி. ஸோ அப்போ நம்ம அடுத்தது சரியா 8 மணிக்கு பார்த்தீங்களா இருந்தால் கிளாஸ் இருக்கு. நாளைக்கு பார்த்தியா இருந்தால் 2 எக்ஸாம் உங்களுக்கு இருக்கு. ஓகே, 25 MCQ படி 2 எக்ஸாம் இருக்கு நாளைக்கு மாடல் பேப்பர் கிளாஸ் டைம்ல. ஓகேயா? சரி. மார்னிங் கிளாஸ் போடலையா? மார்னிங் கிளாஸ் டைம் கொஞ்சம் அனுப்பி விடுறேம்மா. எனக்கு கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு அந்த பிசிக்கல் கிளாஸ் டைம்னால. 17ஆம் பாடம் தானே மார்னிங் நடக்குது. அதுவும் சின்ன செக்ஷன் மாதிரி தான் இருக்கு. நான் அதை உங்களுக்கு தியரி கிளாஸ் ஆக்களுக்கு அனுப்பி விடுறேன். இந்த கொஞ்ச நாள் மார்னிங் கிளாஸ் நடக்கல. ஸோ நான் உங்களுக்கு அந்த டைம் ஒன்று அனுப்பி விடுறேன், மார்னிங் கிளாஸ் எந்த டைம்ல நடக்க போகுதுன்றது. சரியா? ஓகே சார். ஓகே சார் சொல்லுங்க சார் ம் இந்த மத்திய கோட்டை எக்ஸ் அச்சாகவும் கிரீன்விச் கோட்டை Y அச்சாகவும் வச்சு பாக்குறது தனி அமைவிடம் தானே? மத்திய கோட்டை எக்ஸ்ஹெச்சாவும் கிரீன்விச் நெட்டாங்க வையச்சாவும் பார்க்கறது தனி அமைவு. ஆமா, ஏன் என்ன பிரச்சனை? இல்ல 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 நான் வச்சுக்கிற டியூட்ல ம் அது சார்பு அமைவை கண்டறியறதுக்கு பயன்படும் போட்டிக்குது. இல்ல அதான் இல்ல நான் அதை டவுட்னு மார்க் பண்ணிக்கிறேன். அதான் இப்ப இல்ல கேட்டேன். இல்ல இல்ல மத்திய கோட்டை எக்ஸ்ஹெச்சாகவும் கிரீன்விச் நெட்டாங்கை வையச்சாகவும் கொண்டு அகலாங்கு நெட்டாங்கு கோணங்கள் மூலம் கணித்து பெறப்படுற அமைவு பத்தினா தனி அமைவு. சார் அமைவுன்றது பத்தியா இருந்துச்சுன்னா தனி அமைவு துணிய முடியாத சந்தர்ப்பத்துல பயன்படுத்துறது தான் சார் அமைவு. அதுவும் சார் அமைவுன்னு கேட்டா அது எதுக்குள்ள அடங்கும் தெரியுமா? இலங்கையில மிக முக்கியமான உயரமான மலையான பேதுருதாளகால மலை இருக்குதானே? விளங்குதா? ஓ அந்த சார். பேதுரு தாளகால மலையின் உச்சியில இருந்து பாத்தீங்களா இருந்தா வடக்கு நோக்கி 500,000 மீட்டர், கிழக்கு நோக்கி 500,000 மீட்டர் ஆள்கூரை எடுத்து நாங்க இலங்கை என்ற அந்த புள்ளியை நாங்க நிலைப்படுத்துறது தான் சார் அமைவு. புரியுதா? ஓகே ஆடாமா? ஓகே சார். ஓகே இதான் நான் மார்க் பண்ணி தான் வச்சீங்க. ஓகே சார். ஓகேடா. சரி பாருங்க, அது சில சரி. நேரம் எந்த டியூட்டா இருந்தாலும்டாமா எதுனாலும் உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. ஏன்னா இந்த டியூட்ல கிளாஸ் வார் ஆக்களுக்கு தான் தெளிவா தெரியும். ஏன்னா கிளாஸ் வார் ஆக்களுக்கு இதை வெட்டிட்டு இதை போட சொல்லுவேன், மாத்த சொல்லுவேன். விளங்குதா? சில பிள்ளைங்க கிளாஸ் வராம அந்த பிள்ளைங்க டியூட்டை பார்த்துட்டு ஐயோ இது பிள்ளை தானே பரிகரன்ஸ் டியூட்டை பார்க்க சார் டியூட்டை பார்க்க கூடாதுன்னு கேட்டா பார்க்காத. நான் ஏன் பார்க்க சொன்னேன்னா, நான் என்ன கிளாஸ் வாராக்களுக்கு தான் டியூட்டை ஷேர் பண்றேன். வெளியில நிறைய குரூப்ஸ்ல டியூட் ஷேர் ஆகுது. அதுக்கு நான் ஒன்றும் செய்ய வழி இல்லை. அதுல நிறைய பிள்ளை இருக்கு. உண்மையாவே இந்த டியூட்ல பாத்தீங்களா நிறைய பிள்ளை இருக்கு கிளாஸ் வாராக்களுக்கு. அதை நான் திருத்தி கொடுப்பேன். அது வேணும்னு நான் போட்ட பிள்ளைகளும் இருக்கும், தவறுதலா வந்த பிள்ளைகளும் இருக்கும். ஸோ அதனால கவனம், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். எதுனாலுமே எனக்கு ஒரு விஷயம் கேட்டுக்கொண்டுக்கு 2 முறை. உங்களுக்கு இல்லை, நான் பொதுவா சார் சொல்றேன் எல்லாருக்கும். சொல்லுங்க. சார் சார் இந்த ஆனா பட் இது உங்களோட டியூட் இல்ல சார். இது ஆ ரவீந்திரகுமார் சார் புக் தான். அப்படியா? ஓகே ஓகே, அது அது பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. நான் சொல்றேன், யாரோட டியூட்டா இருந்தாலும் சரி எதுனாலும் ஒண்ணு கேட்டுக்கோங்க. நீங்க உங்களை மட்டும் நான் சொல்ல, எல்லாருக்கும் தான் பொதுவா. ஓகே சரி, அடுத்தது. ம் இந்த சொல்லுங்க. மீனுக்கு உணவு வழங்கும் தடவைகள் இருக்குதானே சார்? அது 2 தடவை வழங்கணுமா 3 தடவை வழங்கணுமா? எஸ், மீனுக்கு உணவு வழங்குறது நேரமா ஞாபகம் வச்சுக்கோ. நாளொன்றுக்கு மீன்களின் உடல் நிறையில் 5 விதமான உணவு வழங்கணும். வழங்கும் போது பாத்தீங்கன்னா நாங்க கட்டாயம் காலை மற்றும் மாலை அல்லது காலை மற்றும் இரவு வேளைகள் கட்டாயம் மீன்களுக்கு 2 வேளை உணவு வழங்கணும். கட்டாயம் 2 வேளை உணவு வழங்கணும். சரியா? ஆக குறைஞ்சது அல்ல நோட் அலையும் கொடுத்துருக்கும் பாரு. ஆக குறைந்தது 2 வேளை மீன்களுக்கு உணவு வழங்கணும். விளங்குதா? அதுக்கு மேலதிகமா எங்களுக்கு நான் என்ன செய்யணும்? மீன்களோட நடத்தை கோலத்தை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம்? மீன்களோட நடத்தை கோலத்தை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம்டாமா? மீன்களுக்கு உணவு வழங்குறத தீர்மானிக்கலாம். கிளியரா உனக்கு இப்ப? ஓம் சார். ஆ,
அதுல சார் வெப்பநிலை என்ன சார்? இது மீன்களை வளர்க்குற வெப்பநிலையா கொண்டு செல்ற வெப்பநிலையா? வளர்க்கிற வெப்பநிலை. வளர்க்குற வெப்பநிலை 22 டு 28 பாகை செல்சியஸ், 22 டு 28 பாகை செல்சியஸ். ஸ்ரீலங்காவை எடுத்துக்கிட்டியா அப்ப இருந்துச்சுன்னா, ஸ்ரீலங்காவில் பத்தியா இருந்தா 22 டு 24 இல்லாட்டி 26 அதுக்குள்ள இருக்கும். நீ பொதுவா எழுதணும்னா 22 டு 28 பாகை செல்சியஸ். ஓகே சார். கொண்டு செல்லும் போது தான் 16 பாகை செல்சியஸ். விளங்குதா? மீன்களை கொண்டு செல்லும் போது 16 பாகை செல்சியஸ்ல கொண்டு செல்லணும். மீன்களை வளர்க்கும் போது 22 டு 28 பாகை செல்சியஸ்ல வளர்க்கணும். சரியாடாமா? அடுத்த கேள்வி சொல்லுடா. சொல்லு சொல்லு சரி தம்பி. சார். சொல்லுங்கடா. சார் அந்த எக்ரிகல்ச்சர் வந்துட்டு சாய்ஸ் பாடம் எடுத்ததால சார் ஓ ஒரே விஷயம் வேற பாயிண்ட்ஸ்ல இருக்கு சார். அது கொஞ்சம் எப்படி இதுல என்ன மெயின்டைன் பண்றது? என்ன ப்ராப்ளம்னாடா, அக்ரிகல்ச்சருக்கும் பிஎஸ்டிக்கும் சிமிலர் தான். ரெண்டுமே சிமிலரா இருந்த போதிலடா, அக்ரிகல்ச்சருக்கு எழுதுற ஆன்சரை போயிட்டு நம்ம பிஎஸ்டிக்கு எழுத இயலாது. விளங்குதா? எழுதலாம், சில சில கேள்விகளுக்கு எழுதலாம் நம்ம. விளங்குதா? இப்போ உனக்கு நான் சிம்பிளா நான் சொல்றேனே, நீ பிஎஸ்டியும் படிச்சு தான் இருக்க, அக்ரியும் படிச்சு தான் இருக்க. அப்போ உனக்கு தெரியும் என்ன விஷயம்னா, நான் அக்ரியில படிச்சது தான் நீ அக்ரியில எழுதணும், பிஎஸ்டியில படிச்சது தான் நீ பிஎஸ்டியில் எழுதணும். விளங்குதா? பிஎஸ்டியில் எழுதும் போது உனக்கு தெரியும் தானே, பிஎஸ்டி படிக்கும் போது உனக்கு தெரியும் நான் இந்த பிஎஸ்டியில் படிச்ச இந்த பாயிண்ட் நான் அக்ரிகல்ச்சர்லையும் படிச்சிருக்கேன். அப்படிப்பட்ட பாயிண்டா இருந்தா நீ என்ன செய்யலாம், ரெண்டுக்குமே எழுதலாம். விளங்குதா? இதுவே நீ பிஎஸ்டியில ஓகே படிச்ச பாயிண்ட் அக்ரிகல்ச்சர்ல நான் படிக்கல, என்ன டியூட்ல நான் துளியும் பார்க்கல, உனக்கு படிச்சு கொடுத்த சார் மாதிரி படிச்சு கொடுக்கலன்னா நீ அதை போய் எழுத போகாத. விளங்குதா? அதை எப்ப எழுதணும் ஓகே தெரியுமா? நீ அந்த டைம்ல எப்ப எழுதணும்னா, உனக்கு தரவா ஒண்ணுமே உனக்கு ஞாபகம் வரலன்னு வை, அக்ரிகில படிச்ச தரவா ஒரு துளி கூட ஞாபகம் வரலன்னா அந்த டைம்ல நீ என்ன செய், பிஎஸ்டியில படிச்சது என்ன செய், இன்புட் பண்ணிவிடு. நான் செஞ்சேன் இந்த ஃபைனல் பேப்பர்ல 2018ஆம் ஆண்டு எஸ்எஃப்டி பேப்பர் இருக்கு தெரியுமா? அதுல வந்துச்சு எங்களுக்கு இதை பத்தி என்ன சொல்றது, கெமிஸ்ட்ரியில பத்தியா இருந்துச்சுன்னா பிஎஸ்டியில படிச்ச விஷயம் அப்படியே வந்துச்சு எங்களுக்கு. எழுதி விட்டேன், பிஎஸ்டியில் உள்ளதெல்லாம் எழுதி விட்டேன். விளங்குதா? அதை இப்ப எனக்கு எஸ்எஃப்டியில படிச்சதெல்லாம் ஞாபகமே வரல. அப்ப நான் என்ன செஞ்சேன், பிஎஸ்டியில படிச்சதை எழுதி விட்டேன். அது சரி வந்துச்சோ பிழை வந்துச்சோ, ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. விளங்குதா உனக்கு நான் சொல்றேன்? ஆமாம் சார். சரி, ஓகே, அவ்வளவுதான் விஷயம். ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ சரியா ஒரு 8 மணி 8 சாரி 8:10 மாதிரி ஜாயின் ஆகுங்க. சரிதானே? மாடல் பேப்பர் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.